எங்கட பாசையில டச் இல்ல பாசையில மொழி பேசுறது சொல்ல துவேஷமே மாட்டேன். இல்ல. மொழியே ஆமா தானே அது ஒரு மாட்டாங்க. பெரிய வரப்பிரசாதம் இப்ப உதாரணத்துக்கு சொல்றோம் பாருங்க டேவிடனே, இப்ப நான் இப்ப எங்க வேலைத்தளத்துல இப்ப நேலாம் குறைஞ்சு போலந்துக்காரரும் இவங்களும் தான் வந்துட்டாங்க, உக்ரைன்காரனும் கொஞ்சம் அவங்களுக்கு சம்பளம் குறைவு தானே. அப்ப அவங்க வந்தோன்னு அவங்களோட இப்ப இங்கிலீஷ்ல நாங்க தொடர்பாடல் செய்யணும் உண்டு. அவங்க வந்து என்னன்னா அங்க இருக்கிற ரேடியோக்குள்ளே தங்களோட போலந்து மியூசிக்க போட்டு இருக்கிறாங்க. அதை இருக்கிற ஒன்று ரெண்டு நெல்லாங்காரனும் பார்த்துட்டு சிரிச்சுக்கொண்டு ஈயன்னு போயினோம். அப்ப யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி இதே எங்க இடத்துல ஒரு சிங்கள இது வந்தா தமிழ் இதுக்குள்ள ஒரு சிங்கிள் சிட்டி பேக்கரிய உடைச்சினாங்களா அடிச்சு சைமண்ட பில்டிங்க உடைச்சினாங்க. அப்படி எங்க இடத்துல வந்து இதண்டைக்க நாங்க அப்படி ஒரு துவேஷம் காட்டுறாங்க. இவன் துவேஷம் இல்ல, மொழியை பற்றியும் இல்ல, அவனுக்கு தேவை மணி. அதாவது 82 இருந்து அந்த நாட்டுல நான் பார்த்த ஒரு முக்கியமான விடயம், அங்க ரெண்டு விஷயம் இருந்தது. ஒன்று, அவங்களுடைய நாங்கள் காலனித்துவத்துல இருந்ததுன்றதை முதலாவது அந்த ப்ரியோரிட்டியை கொடுத்தாங்க ஒன்று. இரண்டாவது அந்த சலுகையை கொடுத்தாங்க. இரண்டாவது வந்து இந்த மொழி பிரச்சனை, ஆங்கிலத்துல அவங்களோட உறவாடக்கூடிய அந்த மொழி பிரச்சனை இருக்கு இல்ல, இந்த ரெண்டையும் வச்சுதான் எங்களுடைய ஆக்களை அங்க ஏற்றுக்கொண்டதும். மற்ற நாட்டுக்காரருக்கு இப்படியான சலுகை அங்க செய்யல. அந்த 84 85 எல்லாம் நல்ல தேவையான உதவி, தேவையான வசதிகள் எல்லாம் அந்த நாட்டுல நான் 84 வரும்போது அந்த நாட்டுல வந்து அவ்வளவு சலுகைகளை செய்தோம். ஆனா அப்புறம் எங்கடையாக்கள் செய்த அந்த 2-15 3-15 4-15 அதாவது தவறான முறையில அவங்க அந்த பயன்படுத்த வெளிக்கிட்டதுலதான் பிறகு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைப் இறுக்கி கொண்டு வந்தது எல்லாத்தாலையும். ஆனா மற்றும்படி இலங்கை தமிழரை பொறுத்தளவுல அவர்கள் நல்ல முறையில இதாண்டாங்க, வரவேற்று எல்லா உதவியும் செய்து கொடுத்தார்கள். தொடருங்கள். அதான் நான் சொல்றோம் என்னென்றால் உண்மைக்கு விருந்தோம்பல், நல்ல விருந்தோம்பல், மற்ற தங்கட மொழியே இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மறந்துட்டு போயிட்டோம். இப்ப ஆங்கிலம் தான் கூட அவைகளுக்கு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு பிரெஞ்சோட பொறுத்தளவுலையோ அல்ல ஜெர்மனை பொறுத்தளவையோ இத்தாலியை பொறுத்தளவையோ சுவிஸை பொறுத்தளவு நான் மிச்சிருக்கேன். அவர் தங்களுடைய மொழி தான் முக்கியம் நிற்பாரு. ஆனா இவர்களை பொறுத்தளவு தங்களோட மொழி அப்படி இது இல்ல, மொழிக்கு பெரிய முக்கியத்துவமே கொடுக்குறே இல்லை. மற்ற இன்னொன்று இங்கே நான் இப்ப என்ன சொல்லுவேன், என்னோட படத்தை படிப்பிக்கிற மாசம் ஆரம்பத்துல நான் மொழி விக்டிம்ஸ் சொல்லுவேன். அதாவது நான் அதுல சிலாக்ட் ஓவர்ன்னு சொல்றேன். அதாவது என்னன்னு சொல்றேன், வீக் நாங்க அந்த இந்திய மொழி எவ்வளவு வருஷம் இருந்தாலும் இப்ப சீனாக்கு பிறகு என்ன பொறுத்தவரை கொலன் மொழி தான் கொஞ்சம் கஷ்டம் போல உள்வாங்கிறார் எல்லாம் கணக்க சொல்லு. இப்ப நாங்கள் பார்த்த ஒல்லாந்து சொற்கள் தமிழுக்கு வந்துட்டுது. ஆனா அது ஒல்லாந்து வழக்குல இருந்து இல்லாம போயிட்டு அங்க அதை வாங்கண்டு ஒல்லாந்துல சொன்னா அதை வாங்கண்டா என்னன்னு தெரியாது, மேசி என்றா தெரியாது, அது மாதிரி என்றா தெரியாது. ஆனா நாங்க சொன்ன ஒல்லாந்து சொற்கள் என்று தமிழ்ல பாவிச்சு தமிழுக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனா ஒல்லாந்து என்றால் அதுக்கு முதல்ல போர்த்துகீசர் இருந்தவியல், போர்த்துகீசர் இருந்தவியல், பிறகு இவ வந்து பிறகு வெள்ளக்காரர் வந்தவியல், எங்கிருந்து வந்தேன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த பாயிண்ட் எப்படி இன்றைக்கு இந்த கதைக்க தொடங்கினாங்கன்னா, எங்களுக்கு தமிழ் ஒரு மண்ணிலேயே பிறந்து வளர்ந்த எங்களை ஆங்கிலத்தில் புகுத்தினார்கள். சரியா? ஆங்கில பாடசாலையில் ஆங்கிலத்தில் தான் கற்க வேண்டும் என்றிருந்தாலும் அது பக்கத்துல கிராமத்துல இருந்த தமிழ் பாடசாலையில கூட அங்க வந்து இந்த ஆங்கில சொற்களை முதன்மைப்படுத்தி அதான் டாப்பு கூப்பிடுறதுன்னு தொடங்கினாங்க. ஆங்கிலேயர் வந்து தங்கள்கிட்ட வந்து படிக்க சொல்லல, அவங்க அங்க வந்து எல்லாத்தையும் கலாச்சாரத்தை கலாச்சாரம் என்ன இதுகள் இல்ல ஆங்கிலேயரை பற்றி சொல்லல, தமிழ் பேரை ஆங்கில பேர் ஆக்கி போட்டு ஆங்கில பள்ளிக்கூடத்துல ஆங்கிலேயரை பற்றி அவன் பேரை சொல்லல, ஆங்கிலேயர் பற்றி கதைக்க இல்ல, தமிழ் நிர்வாகத்துக்குள்ள வந்துட்டுது. வந்ததுக்கு பிறகும் சில பாடசாலைகள் ஆங்கிலம் இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடம், அதுதான் டேவிட் அண்ணா சொன்னார், தான் இங்கிலீஷ் மீடியத்துல நான் படிச்சதுண்டு. குறிப்பிட்ட ஸ்கூல் எல்லா ஸ்கூலும் அதுதான் பொருங்கள கொஞ்சம் மிகுதி பள்ளிக்கூடங்கள் தமிழ் மொழி மூலம் பாடசாலை. சரி, ஆனா தமிழ் மொழி பாடசாலையில நான் இன்றைக்கு கதை தொடங்கினாங்க அப்படின்னா, எப்படி டாப்பு கூப்பிடுவினோம், எப்படி நீங்கள் பதில் சொல்லுவீங்களு. அப்ப சும்மா ஒரு சாருக்கு 2 நேரம் சும்மா கதை விட்டுட்டவங்க. எங்களுக்கு என்னன்னா எல்லாரும் ஒத்துக்கொண்டது பிரசன்ட் சார், சார் சார் சொல்லாட்டிலும் பிரசன்ட் டீச்சர் அல்லது பிரசன்ட் அப்சென்ட். ஆனா பள்ளிக்கூடம் தமிழ் மொழி பள்ளிக்கூடம், ஆட்சி இலங்கையருடைய ஆங்கிலேயருடைய ஆட்சி இல்லை, அவன் விட்டு சென்ற பள்ளிக்கூடம். அங்கேயே சொல்லி ஐரோப்பாவில் உங்களை மாதிரி 25 வயசுக்கு மேலே தமிழ் படிப்பிக்கிற தமிழ் புலவர்கள் எல்லாம் இந்த டிவி இன்டர்வியூக்கு வந்தால் ஸோ மன்னிக்கவும் டைம் போயிட்டுது, ஓ சரி என்ன என்று
பீரிட்டு புகுமுகண்டு வாரதெல்லாம் ஆங்கில வார்த்தை. ஆனா பள்ளிக்கூடத்துல 25 வருஷம் பட்டயம் போட்டு பேஸ்புக்குள்ள தொங்க விட்டாச்சு. இதுதான் கதையினுடைய மூலம். பிறகு வந்து இது கடைசியா என்ன கொண்டு வந்து அதுல சேர்த்துனாங்க என்றால், பிள்ளைகள் வந்து டச்சையும் தமிழையும் சேர்ந்து காய்ச்சா, இங்கிலீஷ் தமிழ் நாங்கள் எங்கட பிள்ளைய குறை சொல்றேன் இல்லை, எங்கட பிள்ளையும் மற்ற பெற்றோர்கள் குறை சொல்லுகிறார்கள். இவே இது தமிழை தெரியல. ஆனா பெற்றோர்கள் பேசுறது அறுவாசி இங்கிலீஷ் வேர்ட்ஸ், ஆங்கில எங்களுக்காரர் அதை செய்யறீங்க. ஆனா எங்கட இதுல அப்படி கலப்பு குறைவு. நான் கேட்க நெதர்லாண்ட்ஸ்ல வந்திருக்கேன் இல்ல தானே? நெதர்லாண்ட்ஸ்ல வராது. ஆஹா, எங்கட அந்த அடிமத்தால இல்ல ஆங்கில சொற்கள் வேற உங்கள்ட்ட இருந்து நிறைய இல்ல ஆங்கில சொல்லும் இல்ல ஆங்கில சில சொல்ல பிள்ளையா காய்ச்சாதான் அந்த டேபிள் தாபலண்டா இல்ல பாயிண்ட் அதல்ல. நாங்கள் ஒரு தமிழ் ஊடகத்துல அல்ல தமிழ் சபையில அல்ல தமிழ் நண்பர்களோட கதை கேட்கல, ஏன் ஆங்கில வார்த்தைகளை புகுன்னு போடுறோம் இதுக்குள்ள. வசனம் இல்ல, அதுக்கு காரணம் நாங்கள் வளர்ந்த பயிற்சி முறை அப்படித்தான். அப்ப சொன்னோம் வணக்கம் என்று சொன்னதே ஐரோப்பாவுக்கு வந்ததுக்கு பிறகு. இலங்கையில காலை வணக்கம் சொல்றது இல்ல, ஒருத்தருக்கும் ரோட்ல ஹேண்டா குட் மார்னிங். இங்க வந்து குட் மார்னிங் என்றோம். சரியா, ஓகே நெக்ஸ்ட் என்றோம், டைம் என்றோம், ஓகே என்றோம். இப்ப ராகுல் வந்து சொல்லுவார் அசோ என்றுவார், அவந்திகா வந்து என்ன சொல்லுவார் தெரியல, தரணிகா சபா சொல்லுவார். அப்ப இத பழிக்கிற நாங்கள் பெற்றோர்கள் என்ன கிழிக்கிற நாங்களும் தானே ஆங்கிலத்துல சொற்களை பூத்தி காய்க்கிறோம். அதுதான் இப்ப இன்றைய சிந்தனை டெவலப் ஆகி வந்து கோட் ஷூட் போடுவோம். தமிழ் கலாச்சார விழாவில் கோட் ஷூட்டோட வந்து நிற்போம். சரி, 2 டச்சுக்காரர் வந்திருப்பினும் மிச்சம் 98 பேர் தமிழாக்கள் இருப்பினும் அந்த அறிவிப்பு டச்சில சொல்லப்படும். இதுதான் இந்தியான் தலைப்பு ரோல் பண்ணது. நான் பிள்ளைகளையோ ஒருத்தருமே செய்யல. நீங்கள் பெற்றோர் சமூகம் எவ்வளவு தவறு இழைக்கிறோம் இங்க, ஆனால் மற்றவெல்லாம் பிடிக்கிறோம். ஆனா நாங்க கூடுதலா இங்க வந்தும் கூடுதலா மொழியோட நிக்கிறதால இந்த நாட்டு மொழியில அக்கறை கொஞ்சம் பின் தள்ளுப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மொழியையும் அதான் அந்த அவ படிச்சாதான் முதல்ல அங்க நீங்க போன முறை சொன்னீங்க அந்த பிள்ளைகள் இது அவ ஒரு பாட்டு படிச்சா அந்த பாட்டுல இருந்தா நான் உணர்ந்தேன். தமிழையும் படி, அதோட புறமொழியையும் படிக்க. பிரெஞ்சுல இருந்து அவட பேர் வந்துட்டு நவஜோதிய அவ படிச்ச அந்த பாட்டு நவஜோதி தான். என்ன பேர் இல்ல பிரெஞ்சு நாங்கள் வாசகம் வச்சுக்கிட்டு தானே உலக மொழிகள் கற்போம் தாய்மொழியில் வாழ்வோம் என்ற உலக மொழிகள் கற்க வேணும். அது நாங்க விட்டுட்டோம். இன்றைக்கும் கையெழுத்துங்க பார்ப்போம். இங்கிலாண்டை தவிர மற்ற நாட்டில் உள்ள பெற்றோர்கள் தாங்கள் டெலிபோன் காய்ச்சல் தான் நெதர்லாந்துக்காரரோட ஏதாவது அந்த அப்பாயின்மெண்ட் அதுக்கு பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருந்து புளிக்கும் மிதண்டும் என்ன கதைக்கிறீர் அப்பா, நெதர்லாந்து தான் கதைக்கிறீரா வேற பாஷை கதைக்கிறீரான்னு அப்படியே இதான் வேண்டாம். ப்ரொனவுன்சியேஷன் மற்ற சில சொல்லுகள் அந்த கிராமர் அடுக்குகள் எல்லாம் பிள்ளை இல்ல அது பிழைச்சா பரவாயில்ல. பிழைச்சா நீங்கள் வந்து நெதர்லாந்து பாராளுமன்றத்துல நீங்க கதைக்கிறீங்க, ஸ்பீச் பண்ண போறீங்க. உங்களை நெதர்லாந்து நாட்டுக்காரர் இப்படி பார்த்து கொண்டிருப்பீங்க, கேட்டு கொண்டிருப்பீங்க. நீங்கள் ஒரு ஆசிய நாட்டவர் நெதர்லாந்து மொழியில ஸ்பீச் பண்ணிக்கல. என்னண்டா வெள்ளக்காரர் கனவேருக்கு 122 பவுண்ட்ஸ்ன்றதை இங்கிலீஷ்ல எழுத தெரியாது வெள்ளக்காரர்களுக்கு. ஆகினால எனக்கு வந்து உங்களுக்கு ஒல்லாந்து மொழி 2வது மொழி, உங்களுக்கு சுய பாசை என்று வரைக்கல, வாழ்விட மொழி அதுதான் முதல் பாசை. எனக்கு ஆங்கிலம் 2வது மொழி. சரியா, வாழ்விட மொழி ஆங்கிலம். நான் ஆங்கிலம் கதைக்கிற போது ஒரு எங்கட மகாராணி கதைக்கிற மாதிரி என்னால கதைக்க முடியாது. ஏன் இப்படி வைப்பமே இவ்வளவு பேரும் இப்ப இதுல எத்தனை பேர் 12 பேர் இருக்கிறோம். இதுல சில பேர் உயிரோட இல்ல, சில பேர் உயிர்ப்போட இருக்கிறீங்க. உயிர்ப்போட இந்த 12 பேரும் நாங்கள் இன்றைக்கு மேடை ஏறி 2 நிமிஷம் தமிழ்ல பேச போறோம். நீங்க நினைக்கிறீங்களா தமிழ்ல அந்த அளவு ஸ்டாண்டர்ட்ல, அதாவது உயர்தர தகுதியில பேசுவோம் நினைக்கிறீங்களா? இல்ல அந்த மூமெண்ட் அந்த நேரத்தை பொறுத்தது. அந்த நேரம் இல்ல, உங்களை 3 மாசம் தயார்படுத்திட்டு வாங்கோ. ஆனா துணியோட கதைக்க கூடாது. ஏன் வேண்டாமே? இப்ப பெற்றோரை தெய்வம் எல்லாரும் வாசிப்போம், ஒவ்வொருத்தட்ட வரிகளை வாசிப்போம். நீங்க நினைக்கிறீங்களா தமிழ்ல பாண்டி அப்படி இப்படி சொல்ற அளவுக்கு வாசிப்போம் எல்லாரும்?
இல்ல மற்ற என்னன்னு சொன்னா நாங்கள் கதைக்கு எங்கட உடல் அசைவு அதாவது பாடி லாங்குவேஜ் எங்கள்கிட்ட இல்ல. அப்ப உடல் அசைவுகளோட வெள்ளக்காரன் தன்னுடைய பாசைய குறைச்சி காட்டி உடல் அசைவால கதைப்பான். அது சரி. இப்ப அதைத்தான் நீங்க பிள்ளைகளை நீங்கள் போன்ல தமிழ்ல காய்க்க சொல்லுங்க என்ன மருத்துவோட நீங்க நின்று என்ன நையாண்டி பண்றேன்னு வா. இல்ல நாங்க நையாண்டமா அவைய திருப்பி செய்யணுமே. நீங்க எனக்கு இல்ல அது வேற, அது கட்டித்தனம். ஓகே, நான் டச்சு மொழியில அங்க அரை மணித்தாலும் ஒருத்தரோட கதைக்கிறேன் பிள்ளைகள் நடிகன்னு சொல்லினோம். அதே மாதிரி அரை மணித்தியாலம் பிள்ளைகள் போன்ல தமிழ்ல கதையும் கொண்டு விடுங்க. நாங்க டான்ஸ் எல்லாம் ஆட வேண்டி இருக்கும் பிள்ளைகள் கதைக்கிற தமிழ் மொழியை பார்த்து. ஆனா அதுதான் சிவாஜி அவர்களுக்கு ஒரு சின்ன எச்சரிப்பு விடுத்து, நான் பிள்ளைகள் ரெண்டு போய் விழுந்துடாதீங்க. பிள்ளைகளுக்கு இப்ப உதாரணமா நீங்க தமிழ் பள்ளியத்துல பேச்சு போட்டி வைக்கிறீங்க, நீங்க நடுவரா இருக்கிறீங்க, நீங்க சொல்றீங்க லகரங்கள் வேற இல்லை, நீங்கள் நடில் குறியில கவனம் விடுங்கோ. சரி, அந்த ஒரு பிள்ளை சொல்லுது வணங்குகிறேன் மாமா, நீங்கள் ஒரு மேடை ஏறுங்கோ, 3 மாசத்துல தலைப்பு தாரம், நீங்க இதையே டச்சில கதையுங்கோ, நாங்க நடுவரா இருக்கிறோம் போட்டா என்ன நடக்கும்? ஆயினால பிள்ளைகள் எங்களை வெளிக்கணும் பண்ணிட்டு கீழே போயிடாதீங்க. இல்ல பிள்ளைகள் தமிழ் கதைக்குதுகள். ஆனா அதுல பெற்றோருக்கு உள்ள கட்டித்தனமும் பிள்ளைகள் உள்ள கட்டித்தனத்தையும் நான் பாக்குறேன்டா. படம் ரெண்டு அதுக்குள்ள போய் டிரான்ஸ்லேட்டரோ ஏஐலயோ ChatGPTலயோ போய் ChatGPT அதுக்கு போய் டக்கண்டு எடுத்து எங்களை கூட நல்ல தமிழ்ல அவைய டக்கண்டு இல்ல. அதான் இந்த தமிழ் பேசுற நம்ம நகுலையும் அவந்திக்காவையும் தரணிக்காவையும் கைய விட்டுட்டு மிச்சம் இவ்வளவு பேரும் தமிழ் பேசினா நாங்கள் தமிழ் தரமா பேசுவோமோ? இல்ல நாங்கள் தமிழ் இல்ல, அவையால் தமிழ் தரமா பேசிக்கணும். அதே அவ்வளவு தமிழையும் நான் இந்த டச்சில எழுதி காய்ச்சா அதுக்கு ப்ரொனன்சியேஷன் பவுடர் இருக்கு, அது வரும் என்று தானே சொல்றேன். ஏன்னா நீங்கள் டச்சுக்காரர் இல்ல. ஆனா எங்கட பிள்ளைகள் ஒரு வினாடி எங்கட பிள்ளைகள் டச்சுக்காரர் தானே. டச்சுக்காரன் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டானே தவிர, இப்ப என்னுடைய மகளை நான் ஒல்லாந்துல வாழ்றேன், ஒல்லாந்து நாட்டுக்காரன் என்ற பிள்ளை ஒல்லாந்துக்காரன் சொல்ல மாட்டான். ஆனா எங்களுக்கு தெரியும் என்ற பிள்ளை ஒல்லாந்து பிள்ளை. நானும் கதைக்கிறேன் என் பிள்ளையும் கதைக்கிற ஒரு நேலாங்கார வேண்டாம், அவன் சொல்லுவான் நேலாங்காரின்னு சொல்லுவான். என்னண்டா எனக்கு அது வேற ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்க இல்ல, நீங்க இலங்கையாள் இல்லோ, நான் இலங்கையாள். அப்புறம் இலங்கையாள் எப்படி நெதர்லாந்து பிள்ளை மாதிரி என்னால டச்சு காய்க்க? அப்ப அதை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளை நலிக்கணும் என்று கொண்டு வாரது எனக்கு பயங்கர ஆத்திரம். ஒரு மரியாதை, ஒரு மூத்தவர்களுக்கு ஒரு மரியாதையை தர தெரியாதவையில தான் நாங்கள் பெற்று வச்சிருக்கிறோம் ஐரோப்பாவில. அப்ப இவ செய்யற எங்கட மொழி நையாண்டி. நெதர்லாந்துக்கு நீங்க முதல் வந்தீங்களா உங்களோட மகள் முதல் வந்தது? இல்ல, நாங்க தெளிவா பலவாடு சொல்லியிருக்கேன். இதே நான் பொறுங்க. ஆனாலும் நான் வந்த நாடு என் மகள் பிறந்த நாடு. நான் வந்த நாடுதான். சரியா? அந்த நாடு வந்த மொழிய நான் சரியா உள்வாங்க இல்ல. அது சரி, இன்றிலிருந்து தொடங்குவோம் என்றுதான் விவாதம். நேற்றைய விவாதத்துக்கு நீ போயிடலாம். ஆனா இது 60+ தொடங்குறது பதியாது இல்ல. அதுதான் எத்தனை ஜனாதிபதிகள் 80 வயசு தாண்டக்கு பிறகுதான் ஜனாதிபதியா வராங்க மட்டும் இல்ல, எத்தனையோ விஞ்ஞானிகள் 90 வயசு தாண்டித்தான் கண்டுபிடிப்புகளை நிறுவுகிறார்கள். இதுக்காண்டித்தான் இன்றைக்கு உருட்டல் சிந்தனையில் இந்த கதை வந்தது. என்னன்னா இனி இயலாது கண்டுட்டு பிள்ளைகளை தூக்கி பிடிக்காதீங்க, ரொம்ப தவறு அது. இன்றையில இருந்து முயன்ற பெற்றோர் இருக்கணும் வீட்டுல, பெற்றோரோட அதாவது பிள்ளைகளோட இருக்கிற பெற்றோர் என்னதுக்காக இருக்கு நம்ம இந்த மொழியை டிரான்ஸ்லேட் செய்ய இந்த தொழில்நுட்பங்களை ஏன் தங்கராஜ் அவர்களே, இதெல்லாம் இறந்த காலம்னு சொல்ல மாட்டேன், செத்த காலம் பேசி புண்ணியம் இல்ல செத்த காலம் முடிஞ்சது. இன்றையிலிருந்து இனி நாங்கள் ஒரு சொல்லாக என்னுடைய முழு முயற்சி இந்த மொழியில நான் இன்னும் உயரணும் என்ற சிந்தனை இன்றையிலிருந்து தொடங்குவோம் என்றதான் சிந்தனையே தவிர, எனக்கு வயசாயிட்டுது நான் இனி இங்க இங்கிலீஷை கற்றுக்கொள்றது அப்படி போனால் ஒரு பொது வழியில இந்த ஒரு உரையாடலே அவசியமற்றது. மெமோரி பவரை பத்தி யோசிச்சு பாருங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. அதான் சொன்ன 80 வயசுக்கு பிறகு என்னண்டு ஒரு அமெரிக்காண்ட ஜனாதிபதிக்கு 82+. என்னென்ன மெமோரி பவர் அவன் சொல்றான். என்ன CNN ஃபேக், BBC ஃபேக், எல்லாரும் கல்லர் என்று அண்டியான் 15 வயசு கதையெல்லாம் மேடையில ஒரு எழுத்து எழுதாம காய்க்கிறாங்க.
அந்த வயதுல எங்கடாக்களுக்கு மாறாட்ட கதைகள் வராது. இருக்குது இன்றைய காலமே சும்மா ராஜினின்ற பேர்ல சொல்லுவோம். ராஜினியில கண்ணாடியை விட்டுட்டு வாரார் சைந்தன வாசிக்க என்ற மாதிரி இங்க பாருங்க படத்திலேயே சிரிக்கிறாங்க. வெளியில வச்சு பூட்டிட்டு அந்த கார் அதுக்கு பயிற்சி இண்டையில இருந்து தொடங்கலாம். மாறாட்டம் வராம எப்படி நான் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல சோ வரிவா அதுக்கு நானும் சம்பந்தப்பட்டு தான் கதைக்கிறேன். நான் உபரிசம் பண்ணல. எனக்கு மாறாட்டம் வராமல் இருக்கிறது என்ன நான் என்ன செய்யணும்ன்றதை நான் செய்யறேன். அது நேற்று செய்ததை வச்சு கதைக்கலாம். இண்டையில இருந்து செய்ய போறதை தான் கதைக்கலாம். மொழியும் இல்ல யோகா செய்யற கன பேருக்கு டெமென்ஷியா வந்திருக்கு. வந்திருக்கு. ஏனென்றா யோகாவை நீங்கள் ஒரு பயிற்சியா எடுத்து செய்தீங்கன்னா அது எக்ஸசைஸ். நீங்க அதை விளங்கி செய்தீங்கன்னா சரியா உங்களுக்கு தலை இடிக்குதுண்டா இந்த சிறுநீரகத்துக்கு மேல இருக்கக்கூடிய குமிழ்ல அழுத்தி கொண்டு 15 செகண்ட் இருந்தீங்கன்னா தலையடி குறையும். ஆனா எந்த யோகா ஆசிரியர்களுக்கு இது தெரியும்? இது சும்மா யோகா பயிற்சி செய்யறது. இப்படி ஆசனம் பிள்ளைய சொல்ல இந்த யோகாக்கு இது இல்ல. யோகா இந்த வகுப்பு இதுக்கு பதில் வரணும். என்ன பொறுத்த வரைக்கும் விளங்கி செய்தால் நீங்கள் வந்து கார் ஓடுறோம் சொல்லுவாரு ஓரளவுக்கு ரத்தம் கீழே ஓடும். அப்ப ரத்தோட்டம் அவ்வளவுக்கு சர்க்குலேஷன் கூட இருக்கோ அவ்வளவுக்கு நல்லது. அது எனக்கு விளங்கினால்தான் நான் அதை எனக்கு பிரயோசனப்படும். அதே மாதிரி இந்த மொழி ஒல்லாந்து மொழி எனக்கு இந்தியிலிருந்து இனி நான் வளர முடியாட்டி பரவாயில்லை. ஆனா அந்த சிந்தனை கூட நமக்கு இல்ல. நீங்க டக்குனு சொல்லிட்டீங்க. நீங்களே சொன்னீங்க ரெண்டு காரணம் சொன்னீங்க. ஒன்று வந்து பொறுங்கோ, ஒன்று இப்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன சொன்னீங்க. ஒன்று வயசாயிட்டு, 2வது மெமரி பவர். நீங்களே உங்களை தாழ்த்துறீங்க. அவர் பொது வழியில என்னால முடியாட்டிலும் இது வேணும் என்று வெளிப்பட வேணும். நான் இனியாவது ஒரு சொற்களை இன்னும் பாண்டித்தியமா கற்றுக்கொண்டு உள்ளாந்து மொழியில நான் வளரணும் என்ற சிந்தனையை தவிர இனி வரையில் அதன்ட்டு எங்களோட புள்ளிகள் அந்த மாதிரி தமிழ் கேட்கிறாங்க. இது பிள்ளை. எனக்கு உண்மைக்கு நான் 9ஆம் இங்கிலீஷ் மாத்திட்டு உனக்கு குறைஞ்சது 200 வேர்ப்ஸ் தெரியுங்க. நீ ஒரு மொழி தெரிஞ்சதுக்கு சரி நானும் இங்க ட்ரை பண்ணேன். ஆனால் இப்ப எல்லாம் விளங்கும். இப்ப செய்திகள் அதுகள் இதெல்லாம் விளங்கும். யாரோட கதைக்கிறது கம்யூனிகேஷன் எல்லாம் சரியா இருக்கும். ஆனா நெதைக்கும் போய் வேலை செய்ய ஒரே ஒரு தான் என்னோட வேலை செய்யறான். இன்னும் தான் என்ன ஏற்றுக்கொள்றான். ஏன்னா இந்த ப்ரொனவுன்சியேஷன் நீ பாய உடம்பு அசைக்கணும், பாய இப்படி சொக்கி அப்படி திறக்கணும், பாய திறக்கணும். அப்ப அப்படி ஒன்று ஒருத்தர் நிக்கிறான். அந்த அப்படி என்ன மொழிய கதை படி பண்றானோ அவன் இல்ல. ஆங்கிலம் போற விஷயம் நீங்களும் ஆங்கிலத்தை விட்டு இந்த அதான் இந்த பிரெஞ்சு மொழி அது கொம்சா அதோட அது இன்னும் ஒரு இது. அப்ப அந்த புற மொழிகள்ல ஒரு பாருங்க இவ்வளவு துன்பம் இருக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன்ல. அவன் ஏற்றுக்கொள்றான் இல்ல ஒருத்தர் இல்ல. அந்த ஒருதனுக்காக நீங்கள் எனக்கு இனி முடியாது என்ற முடிவெடுக்கிறது தவிர அவன் நாளைக்கு வேலையை விட்டுட்டு போயிடுவான் அல்லது மன்னிக்கணும் அவர் இறந்தும் போயிடுவார். அப்ப அவர் அல்ல எந்த பிரச்சனை நான் வாழ்விடத்துல என்னுடைய சூழலை மாற்றி கொண்டு போகணும். நான் 22 வருஷமா ஒரு கம்பெனில வேலை செய்யறேன்றதும் அதுல நான் எந்த இடத்துல நிக்கிறேன்னா சம்பள உயர்வு வருது. சம்பள உயர்வு இல்ல, உன்னுடைய தகுதி உயர்வு கிடைக்கிறதா என்றால் அதுக்கு மொழி காரணம். மொழியும் காரணம், மொழி மட்டும்தான். மொழி முதன்மை காரணம். நீங்க சொன்ன மாதிரி உடல் மொழி அடுத்த காரணம். இதெல்லாம் இருக்குது. மற்றது 3வது சொன்னீங்க அந்த அவனுடைய பண்பாட்டியல் கலாச்சாரத்துல நான் கலந்து வாழ்றவனா இருக்கணும். நான் வந்து பியர் என்றால் ஐயோ இந்த வாசம் பிடிக்காது உடனே டீம் எங்க கொண்டே வச்சு நான் பாட்டி கொடுக்கிறது. அப்ப நாளைக்கு ஒரு இடத்துல ஒரு ப்ரொஜெக்டை விளங்கப்படுத்தணும், ப்ரொஜெக்டை போட்டுட்டு கதைக்கிறது என்றால் ஐயோ எனக்கு அவ்வளவு ப்ரொனவுன்சியேஷன் வேறான்னா அவன் பதவி தர மாட்டான். ஒரு 2 யூரோ உயர்த்தி தருவானே தவிர அனுபவத்துக்காக இன்னும் பதவி உயர்வு தர மாட்டாங்க. அதுதான் தர மாட்டான். இங்க ஒரு நைஜீரியா காரணம் இருந்தவர் கனகாலம் அவரும் என்னோட வேலைக்கு அவர் அடிக்கடி தான் சொல்லுவார். அவனும் கொஞ்சம் பிள்ளைமே இருக்கு. அது கரவிலைகளுக்கு எல்லாம் தர மாட்டாங்க வெள்ளையங்கள் பதவி உயர்வு. சில கம்பெனி அப்படித்தான். அவர் எப்பவும் அப்படித்தான் வெள்ளையனா குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அந்த அவருக்கு அந்த அவங்களுக்கு அது ஒட்டி இருக்கு. நாங்களும் நீங்கள் சொன்ன சமூகத்துல ஆணவ பண்ண எடுக்க மாட்டோம் தானே. எங்கட பிள்ளைகளுக்கு அவங்கள்ட்ட எடுக்கிறீங்கன்னு கேட்போம். எனக்கு காதல் வந்தாலும்
அதே ஏன் மாதிரி. சமூகத்தை போறீங்க? எங்களுக்குள்ளேயே மேலுகளை பார்த்து எடுக்காத இருக்குதானே. அப்ப நாங்க இதுக்குள்ள அவங்களையும் குறை சொல்லல. அதான் நான் சொல்றேன். இல்ல நாங்க அது நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் நாங்கள் மாற்ற முடியாது. ஆனால் எங்களால மாற்ற முடிஞ்சது வந்து நான் 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 மாறலாம். அப்ப நீங்க உங்க கனவு ஓ, உங்களோட கனவு பழிக்க போகணும். கனவு இல்ல, நீங்க அதுதான் 50 நிஜம், இருந்தாலும் அதுதான் இப்ப நிஜம். பாருங்க, டேவிட் அண்ணே 82 ஆண்டே வந்துட்டேன்னு சொல்றேன். அவர் பிரெஞ்சு என்ன மாதிரி டோல் மேஜரா இருக்கிறாராமா? இல்லையா, அதுதானே சொல்றேன். நான் அது இங்கிலீஷ்ல வந்து முழுவதுமா அடிப்படை பள்ளிக்கூடத்துக்கு போறாங்களே இன்னத்தை செய்தோம்ன்றது ஒரு கேள்வி ஏற்கனவே கேட்டுட்டேன். அவரை கேட்கல, பொதுவா அப்படி அல்ல. இன்றைய வாழும் காலத்துல இன்றையிலிருந்து நாளைய யோசிக்கல தான் என்னுடைய வாழ்க்கை வந்து அளவீடு செய்யப்பட வேணுமே தவிர என்னால முடியல, நான் 20 வருஷத்துக்கு முன்ன இப்படி கஷ்டம், 40 வருஷத்துக்கு முன்ன இப்படி கஷ்டப்பட்டான், அவமானப்பட்டான், அதெல்லாம் ஒரு நினைவு, ஒரு பசுந்தான நினைவுகளே தவிர வாழ்க்கை இன்றையிலிருந்து தான் தொடங்குது. அது 90 வயசாகவும் இருக்கலாம், 115 வயசாகவும் இருக்கலாம். நாங்க இப்படி இன்னொரு பிள்ளை என்னன்னா, தமிழ் சொசைட்டியோடய நாங்க பிள்ளைங்க கொண்டு இருந்தானே உண்டு. நாங்க ஆங்கில இப்ப பாருங்க, யாராவது ஒரு ஆக்கள் ஆங்கில கொலண்டு ஆக்களோடய புலங்குறாக்கள் கூடுதலா அந்த மாதிரி கேட்கிறாங்க. நினைக்கிறமே இல்லை நீங்க, அல்லது கொலண்ட இதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சவங்களோ அல்லது அந்த சுற்றாடலுக்கே இருக்கிறவங்களோ அதே மாதிரி அது அவன். இப்ப நாங்கள் பேச வேண்டியது நாங்கள் எங்களை பற்றி, நானும் நீங்களும் எங்களை பற்றி தான் பேசணும். அவன் கதைக்கிறான், இல்ல அது இயலாதுன்னா சரி, அது பொது வழியில பேச இயலாது, இது பிரயோசனம் இல்லாத கதை. இவ இயலாது, நாங்கள் சிங்களம் அடி வாங்கி சேர்த்து தான் போகணும் என்றதெல்லாம் மெயின் பொது வழியில கதைப்பான். என்னுடைய வாழ்க்கை, நான் தமிழ்ல பிறந்தாலும், என் அம்மா அப்பாவுக்கு பிறந்தாலும், என்னுடைய மனைவி புருஷனோட வாழ்ந்தாலும், நான் என்றது நான் தானே, எனக்கு புருஷனுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப நான் பேச வேண்டியது நான் இந்தியிலிருந்து உயர்றது என்று சொல்லி சொன்னால், இந்த வாழ்விட மொழியோடையும் வாழ்விடக்காரரோடையும் நான் என்ன உள்ளுக்குள்ள போகும். ஏனென்றா எங்கள பாதிக்கும் மேற்பட்டாக்கண்ட வீட்டுல புறமொழி மருமக்கள்லாம் வர போயின மெனியும். அப்ப அங்கெல்லாம் சேர்ந்து வாழ போறேன். இன்றைக்கு அதை மனதில் எடுத்துக்கொள்ளணும். இதுதான் வாழ்க்கை. எத்தனையோ பேர் லண்டன்ல இருந்து கடையில எல்லாம் வித்து போட்டு இலங்கைக்கு போய் அங்க கடை போட்டு பண்ண போட்டுட்டு அப்படியே பிங் பொங் மாதிரி புசுக்கண்டு வந்து திருப்பி இங்க கடை திறக்கிறாங்க லண்டன்ல. இதுகளோட வாழையிலாது. இப்ப செல்வநிதியானவர் அவர்கள் 2 வேப்பமே அவருக்கும் வணக்கம் சொல்ற விதமாக சும்மா ஒரு கதைக்கு தான் சொல்றது, உண்மை கதை இல்ல. ஊருக்கும் போறார். அப்ப நான் சொல்றேன், ஊர்ல ஒரு 2 வருஷம் இருந்துட்டு வாங்குவோண்டு ஓடி வர்றோம். சரியா? அப்ப எங்களால அப்ப எங்க ஓடி வர்ற என்னுடைய நாடு தானே இனி எனக்கு நாடு. இப்ப நான் தான் செல்வநிதியானன், எனக்கு நெதர்லாந்து தான் இனி எதிர்காலம். சரி, சபாவும் வாழான்னு சொல்ற மாதிரி டச்சில எப்படி சொல்றீங்களோ தெரியாது. என்ன அப்ப இந்தியில இருந்து இது என் நாடு, பிள்ளைகளை பற்றி கவலைப்படாங்க. அது வாழ்ந்தேன் விட்டுட்டு ஓடினா எங்களுக்கு என்ன, நான் வாழ்றதுக்கு. ஏனென்றா நான் வாழ்ந்தால்தான் பிள்ளையே என்னட்ட வரும், இல்லைன்னா அதையும் ஒதுக்கிடும். நான் இந்தியில இருந்து இந்த நாடு, இதுதான் நியூயார்க் மேயற்ற கதை சொன்னாங்க. இது எந்த நாடு, நீ என்ன உகண்டாக்கு போ சொல்லல. அதுவும் சொன்னவர் தேர்தலுக்கு முதல்ல உன்னை டிபோர்ட் பண்ணிடுவார், நாடு கடத்திடுவார். அவன் திருப்பியும் சிரிச்சு கொண்டு சொன்னான், இதை பண்ணா செய்துவார். இன்று அகதிகள் நிறைந்த நியூயார்க் சிட்டி, அகதிகளாலே வளர்க்கப்பட்ட நியூயார்க் சிட்டி இன்று இரவு முதல் அகதியாலேயே நிர்வகிக்கப்படுகிற நியூயார்க் சிட்டி என்ன மாற்றிப்படி என்று. அப்ப நான் என்ன சொல்றேன், இதை ஜெயந்தங்கராஜா, நான் செல்வநிதியானந்த பேர் சொன்னபடி அவர், நாங்கள் இதுல ஒரு கொஞ்சத்தை எடுக்கலாம். இது என்னுடைய நாடு தானே. உங்களுக்கு 4 வருஷத்துல இங்கெல்லாம் வித்து போட்டு போய் அங்க பண்டத்தரிப்பு இறங்க போறேன்னு யாரும் இருந்தீங்கன்னா, உண்மையா இருந்தீங்கன்னா இந்த விவாதம் பொருந்தாது. அவைக்கு இது இல்லை. நீங்க சொல்றது சரி. ஏன்னா எனக்கு நான் இன்னும் கொஞ்சம் தமிழை கூட படிச்சேன்டா, சிங்களத்தையும் படிச்சேன்டா, நான் பண்டத்தரிப்புல சுகமா இருக்கலாம். அல்லது ஜாயிலையில போய் கூட ஜாம் வண்டி இருக்கலாம் என்றது முடிவு. நாங்கள் எங்கிட்ட அந்த ஐடியாவே இல்லை. விடுமுறைக்கு போறோம்னா 30 நாள் விசா, ஒரு சோட்டை நான் 1.5 மாசத்துல வரேன்னா 30 நாள் தானே விசா தருவின வேண்டு கேட்க, இல்லை அது திருப்பி இன்னும் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி 60 நாளுக்கு எடுக்கலாம் வேண்டு. நான் கேட்கிறேன், 60 நாளைக்கு போயிட்டு வந்து திருப்பி வரப்போறிய நாடு உங்களோட நாடா, 60 நாள் மட்டும் இருந்துட்டு வரப்போற நாடு உங்களோட நாடா? இலங்கைன்னு வைப்போம், இலங்கை தான் 60 நாள் போறேன்,
திருப்பி ஓடி வந்துடுற நீங்க. சரி, எது இந்த நாடு? அப்ப அது தாய் நாடு, இது தகப்பன் நாடு. அது இருந்தாலும் எந்த நாடுன்றதை நீ என்னத்தை சொல்ல போறோம்? உங்களோட தாய் நாட்டுக்கு நீங்க விசா எடுத்து தான் உள்ள போகணும். அதுவும் காசு கொடுத்து விசா எடுத்து 30 நாள் அல்லது பிசினஸ் விசா 6 மாசம் 1 வருஷம், ரைட் தானே? இப்ப ஹொலண்ட்ல வாழ்றதுக்கு சரி, திருப்பி இலங்கையில இருந்து திருப்பி வாரணும் ஹொலண்டுக்கு. இப்ப 2 பேர் இருக்கீங்க ஹொலண்ட் ஆக்கள். நீங்க எவ்வளவு காசு கொடுத்து ஹொலண்ட் விசா எடுக்கணுமே? நீ கொஞ்சம் கூட போல இருக்கு, உள்ள கூட்டிட்டாங்க. இல்ல வடிவ கதையை விளங்குங்க. நீங்கள் ஹொலண்ட்ல இருந்து நீங்களும் நான் 3 பேர் போறோம் ஹொலண்ட்ல இருந்து இலங்கைக்கு 2 மாசம். அங்க காசு கட்டி விசா எடுக்கணும். திருப்பி நான் 3 பேரும் ஹொலண்டுக்கு வாரோம். எவ்வளவு காசு வேணும் விசா எடுக்கிறதுக்கு ஹொலண்டுக்கு? அவே கண்டினியூ யோசிங்கள். அது அப்ப எந்த நாடு? அப்ப ஹொலண்ட் நாட்டின் பாஸ் என்ன? அது நான் இன்னும் படிச்சு கொண்டு முன்னேறணுமோ இல்லையோ? ஆனா பாருங்க, இப்ப நாங்க ஏன் எங்களுக்கு அந்த இப்ப பாருங்க, நாங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு நாங்க பிள்ளைகளை குடிக்கணும் போவையில, இந்த ஹெமேண்டேக்கு பிள்ளைகளை குடிக்கணும் போவையில, பேங்குக்கு பிள்ளைகளை குடிக்கணும் போயில, வேலையிலையும் இன்னொரு ஆள் இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணல. இப்ப எங்கட கூடுதலா பிள்ளை இல்லாம நாங்க செயற்படக்கு எங்களை மெச்சுத்தானே வேணும். கண்டிப்பா இன்னும் மெச்சத்தக்கதா வாங்கோண்டுதான் கதையே தவிர, நீங்கள் தமிழ் பள்ளத்தில் 25 வருஷம் படிச்சதுக்கு பட்டயம் வாங்குறது கேவலம். சரி, சத்தியமா சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு வாயை திறந்தா உங்கள நீங்கள் அல்லவா இந்த ஆனா பொறுங்க, உங்களுக்கு பட்டயம் தரப்பட வேண்டியது நீங்க இப்ப 6 விஷயம் சொன்னீங்களோ. நான் டோல்மேச்சரை வச்சுக்கொண்டோ பிள்ளைகளை வச்சுக்கொண்டு இதுக்குத்தான் பட்டயம் தந்தா நீங்க பேஸ்புக்ல போட்டா பெருமையா இருக்கு. அதுக்கு லைக் விடாது. எது விடாது? அதுக்கு லைக் விடாது. லைக் இல்ல, உங்களோட பேஸ்புக்ல தொங்க விடுறதுக்கு ஒரு லைக் தேவையில்லை. சரியா? ஆனா இதுதான் என்னுடைய கோபம். நீங்கள் ஒரு தாய்மொழி படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர் என்றால் ஹொலண்ட் நாட்டுல என்று வச்சால், உங்களுக்கு டச்சுல அத்தனை இலக்கணம் தெரிஞ்சா ஒரு ஆனாவே தெரியாது வர்ற ஒரு பிள்ளைக்கு நீங்க அழகா தமிழ் படிப்பிக்கலாம். டச்சுல இப்படி செய்வோம், இதே டேர்ம்ஸ் தமிழ்ல இப்படி வருது என்றால் அந்த பிள்ளை ஓஹோன்னு கேட்டுருக்கும். எத்தனை பட்டயம் அந்த சர்டிபிகேட் வாங்கின தமிழ் ஆசிரியர்களுக்கு தாங்களுடைய வரிவிட மொழியில் இலக்கணம் தெரியும். இது என்ன இலங்கையா இந்தியாவா? இது ஐரோப்பாவில தமிழ் பள்ளிக்கூடம் நடத்துறோம். எங்களுக்கு ஒப்பிட்டா இப்ப பிரான்ஸுக்கு போனா மேச பெண்ணாக்கும், ஆணாக்கும், கதிரை பெண்ணாக்கும். அப்ப பிரான்ஸ் நாட்டுல இந்த விதி தெரியாத ஒரு ஆள் 25 வருஷம் தமிழ் படிப்பிச்சு என்ன அந்த பிள்ளைக்கு விளங்க போகுது? தம்பி ஒரு நிமிஷம் மன்னிப்போட, அதாவது தம்பி ஜெயம் இப்ப ஒரு விடயத்தை கேட்டிருந்தார். அதாவது டேவிட் அண்ணா டோன்மேச்சரா இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி, இந்த டோன்மேச்சர் கதையை இதுக்கு வர முதலே நாங்கள் கதைச்சு முடிச்சிட்டோம். அந்த 82ல இருந்து என்னென்ன செய்தோம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான். நீங்க இப்ப சொன்னீங்க, அதாவது நான் பிள்ளைய கூட்டிக் கொண்டு போயில, அடுத்தவரை கூட்டிக் கொண்டு போயில, அப்படி இப்படி என்று சொல்லி இதே மாதிரி தான் நானும் இந்த நாட்டுல வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேன். பிள்ளைவா அங்கவா இங்கவா அது இதுன்னு சொல்லி அப்படி எதுவுமே எனக்கு இருக்கேன். ஏனென்றால் நான் இங்க 3வது மாசமே நான் பிரெஞ்சை எழுத, வாசிக்க, பேச, புரிய இவ்வளவை நான் தெரிஞ்சு கொண்டு 4 பாஷை, தமிழ், சிங்களம், இங்கிலீஷ், பிரெஞ்சு, இந்த 4 பாஷையிலையும் ஒப்ராவில உங்களுக்கு தெரியும், அதுல நான் ஒரு டோன்மேச்சரா இருந்தேன். ஆமா 84ல இருந்து 90 வரைக்கும் இருந்தேன். அதுக்கு பிறகு இங்க எத்தனையோ டோன்மேச்சர் மாதிரி எத்தனையோ எல்லாம் அது முடியப்ப பாண்டியன் அண்ணன். ஆனா அவருக்கு இப்ப சிங்கள ஆளுக்கு மொழிபெயர்க்கணும், முடியப்ப பாண்டியனுக்கு தெரியாது தானே. அப்ப சிங்களம் தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும். ஆகவே 36 பேருக்கு இந்த நாட்டுல அவர்களுக்கு விசா எடுக்கக்கூடிய அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச பாஷையில நான் பேசி அவர்களுக்கு இங்க இந்த நாட்டுல இருக்கக்கூடிய வதிவிட அனுமதி, அதாவது ரிஃப்யூஜி ஸ்டேட்டஸ் எடுத்து கொடுத்திருக்கிறேன், அகதி அந்தஸ்துக்கு எடுத்து கொடுத்திருக்கிறேன். ஆகவே உங்களை நானும் ஒரு சுயமாகவே நானும்
இந்த நாட்டுக்கு வந்து அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்றத ஆனா டேவிட் அண்ணா உங்கள மாதிரி இப்ப நீங்க கதை கேட்க ஒரு பிரெஞ்சு சொல்லு வேற வந்து விளைய இல்ல பிரெஞ்சு கதை கேட்க அதுதான் நான் சொல்லுவேன்டா. கூடுதலா இப்ப 4-5 மொழி பாண்டித்தியம் பெற்று இருந்தா அப்படி வந்து விழாது. வேறொரு டேவிட் அண்ணா பிரேயர் தொடங்குறதே வந்து ஒன்றில் ஆங்கிலம் அல்லது ஹீப்ரூலாம் தொடங்குவார். அது எங்கட மொழி, அது எங்கட இதான மொழி. இது வேற குழப்பத்துக்குள்ள போக போறோம், அது வேண்டாம். இன்னைக்கு இது மதம் தர்ற இன்னும் இதா இருக்கு. அதுல ஒரு நகைச்சுவை மட்டும் சொல்றேன். ஏனென்றால் ஹிந்து கோயிலுக்கு போனா சமஸ்கிருதத்துல சொன்னாதான் சமஸ்கிருத கடவுளுக்கு விளங்கும். அதுக்கு தமிழ் கடவுள் இல்ல தானே. அதே மாதிரி ஹீப்ரூல சொன்னாதான் கிறிஸ்தவ கடவுளுக்கு விளங்கும். இல்ல நாங்க இப்ப தமிழ்லாம் சொல்றோம், எங்களுக்கு அது விளங்காது. ஆனா நாங்க விளங்குற மாதிரி இல்ல. எல்லாம் சொன்னவங்க ரோமானிய மொழியில எங்கட அங்க தமிழ் சுத்த தமிழ். இப்ப அது சும்மா இப்ப சீன மொழி, சீன ஒரு பெண்மணி இந்தியாவுல தமிழ் ஆசிரியரா இருக்கிறார். அது போலத்தான் இப்ப நீங்க கடைசியா சொன்னாங்க. அது எத்தனையோ இப்ப ஒரு ஆப்பிரிக்கன் லேடி ஒரு ஆள் இந்தியால இருந்து தமிழ்ல மியூசிக்கு பாடுற, சரியா? அதெல்லாம் வேற கதை. ஆனா அடிப்படை கதை வந்து ஒரு 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 தமிழ் தமிழ் தெரியாத ஒரு அதிகாரிட்ட போய், சரியா, நாங்கள் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கதைக்கிறோம், நீ விளங்கி கொள்ளன்னு கேட்கிற மாதிரி தான் தமிழ் அல்லாத கடவுள்கிட்ட போய் தமிழ்ல ப்ரே பண்றது. இப்ப ஏன் தமிழ் அல்லாத கடவுள்? இப்ப சிவபெருமான் தமிழ் கடவுள் இல்லையே. அவருக்கு தமிழ் தெரியும், அவருக்கு சமஸ்கிருதம் தான் தெரியும். யார் சொன்னது? அதுதான் உண்மை. இப்ப இப்ப தமிழ்ல உலகுக்கு தந்ததே சிவபெருமானால இல்ல. அதுக்கு வேற முருகனாகத்திய ரெண்டு வேற பேர் வச்சிருக்கணும். அது சிவபெருமான் இல்ல. சிவபெருமான போய் நீங்கள் நேபாளத்திலேயோ இந்தோனேஷியாலேயோ அல்லது இப்படிப்பட்ட தீபத்திலேயோ போய் அங்கு இந்துக்களை பார்த்த இதே சிவபெருமான் அங்கேயும் நிற்கிறார். அவன் தண்ட பாசையில சொல்றான். எந்த பாசை? வேற பாசை இல்ல. சுக்லாம் பரதம் என்றது எல்லாமே வந்து சமஸ்கிருதம். சமஸ்கிருத கடவுள்கிட்ட போய் கட்சியம் பரணி சிவாய நமவும் சொன்னா அவருக்கு விளங்க. ஆனா நான் நினைக்கிறேன் விளங்கும். இது என்னுடைய அறிவீனம். அதனாலதான் டேவிட் அண்ணா வந்து ஹீப்ருவா இருக்கலாம் அல்லது இங்கிலீஷா இருக்கலாம் நினைக்கிறேன். அதுல அவர் தொடங்குறார். ஏனென்றா நான் இது டேவிட் அண்ணா சொன்ன கதை இல்லை, இது என்னுடைய அனுமானம். அவர் அந்த கடவுளுக்கு முதல்ல இப்ப சில கோயில்ல போய் இப்படி என்னட்டு தான் கும்பிட தொடங்க தெரியும் தானே, கேள்விப்பட்டிருப்பீங்க. போய்க்குள்ள வரைக்குள்ளேயே 3 தரம் தட்டி போட்டு இப்படி வந்துட்டு வெளியில போகணும். ஏனென்றா அவருக்கு இதுவரைக்கும் கேட்டியலோ என்று கடைசியில கேட்டுட்டு போறது. இதெல்லாம் எங்கட கற்பனவாதத்துல நாங்கள் ஒரு நம்பிக்கையில வளர்க்கிறோம். நான் தமிழ்ல பிரார்த்தனை செய்தா சிவபெருமானுக்கு விளங்க வேண்டும். சிவபெருமானுடைய மொழி தமிழ் இல்ல. அது தமிழ் புத்தகத்துல அவரு அதிகாரம் மிக்கவர்கள் எழுதி பள்ளிக்கூடத்துக்கு கொண்டுட்டாங்களா? அத இல்ல சிவபெருமானுக்கும் பார்வதி அவ வந்து அவ பார்வதி சில உள்ள சமஸ்கிருதமா இருக்கலாம். அவங்களுக்கு பிரச்சனை அடிக்கடி SIVA போட்டு நாங்கள் மாத்தினாங்க. SHIVA சிவா என்றதுதான் சிவன். அதுக்குள்ள போக வேண்டாம். நான் நகைச்சுவைக்காக சொன்னான். என்னன்னா இப்ப உள்ளாந்து கதைக்கே வந்துடும். எங்களுடைய பூசை வந்து ஆரம்ப காலங்கள்லயா அம்மாட காலங்கள் அப்பையெல்லாம் சொல்லுவேணும் லத்தீன் எல்லாம் பூசை வச்சேன்னு சொல்லி. லத்தீன் இல்ல, அதுக்கு முதல்ல ஹீப்ரூல தான் வந்தது. இல்ல அங்க இவங்கெல்லாம் ரோமன் கத்தோலிக் தானே நாங்க. அப்ப ரோமானிய எப்படி இருந்தாலும் இயேசுநாதர் என்ற கேரக்டர் வந்தா அவருடைய சுயபாச வந்து ஹீப்ரூ. அவருக்கு கிறிஸ்டியன் என்று தானே தெரியாது. அவருடைய சுய பாஷை அரமாயிக். மேபி அந்த பைபிள் எழுதினவற்ற சுய பாஷை. பைபிள் எழுதினவர் ஏதோ ஹீப்ரூ. ஆனா அவருக்கு ஹீப்ரூவும் தெரியும். ஏன்னா அவர் யூதன். ஆனா அவருக்கு ஒரு சொந்த பாசை இருக்கத்தானே. அதாவது இப்ப பனிப்புலத்துல நாங்கள் இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கீங்களா, பனிப்புலத்துல பாசை ஒன்று இருக்கு. அந்த பனிப்புலத்துல பாசை என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப தங்கச்சி இவாவுக்கு தெரியும், எங்கட நவுலுண்டி அம்மாவுக்கு தெரியும் அந்த பாசை. கேட்டுக்கொண்டிருக்கிறவ தெரியல. அம்மத்தி கழகன்கள் இம்மத்திக்கு கீதினால் இம்மத்தி கழகன்களுக்கு நோடிக்காது சொல்லி ஒரு பாசை ஒன்று இருக்கு. அம்மத்தி கழகன்களுக்கு இம்மத்தி கழகன்கள் கீதினால் அம்மத்தி கழகன்களுக்கு நோடிக்காது. அதாவது இங்க இருக்கிற ஆட்களுக்கு வந்து
நாங்கள் விளங்கப்படுத்தினால் அங்க இருக்கிற ஆட்களுக்கு அது விளங்காது. இப்படி ஒரு பாசை கீத பூதி அப்படி அந்த கன சொல்லி இருக்கு. இது நிகண்டு பாசை. இது அந்த 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 குறிக்கப்பட்ட கிராமத்துக்குள்ள, அதாவது பிராளையூர் முருகன் கோயிலுக்கு பக்கத்துல வாழக்கூடிய பனிப்பிலத்துல பேசக்கூடிய நிகண்டு பாசை. இது வந்து சும்மா அந்நிய பாசை இல்லை, இது நிகண்டுல அகஸ்திய முனிவர் அந்த அதுக்குள்ள வரக்கூடிய சித்த ஆயுர்வேதத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு நிகண்டு பாசை இந்த பாசை. ஆகவே வந்து நாங்கள் இதனை கூடாது. மற்ற தம்பிகிட்ட இப்ப ஒரு முக்கியமான விடயம் நடாமோன்னுட்டு ஒரு இதை கேட்க வேணும். இதுல குறிக்கப்பட்டிருந்தீங்க தேவதனா ஆரம்பிக்கும் போது ஆங்கிலத்திலே ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி, பிதாச்சுதன் பரிசுத்தாவியின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். இது வந்து சமஸ்கிருதம். அண்ணா, உங்களுக்கு ஞாபகம் இல்லை என்றால் நீங்கள் எத்தனையோ தடவை வணக்கம் டேவிட் அண்ணான்னு சொல்ல நீங்கள் ஆங்கிலத்துல தொடங்கித்தான் தமிழுக்கு மாறின கதை கரநாளா இருக்குது. ஒருவேளை உங்களை அறியாம செய்யறீங்களோ. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், இங்கிலீஷ்ல எனக்கு கேக்குது, ஒருவேளை அது வேற மொழியோ தெரியல. நீங்க அதுக்கு பிறகுதான் காலை வணக்கம் சொல்லுவீங்க. ஒருவேளை நீங்க உங்களை அறியாம செய்திருக்கிறீங்க. ஒரு தடவை இல்ல, பல தடவை. அப்ப என்னது, ஆனா பிதாச்சுதான் பரிசுத்தாவி அவர் சொன்னதும் சமஸ்கிருதம் தான். தந்தை மகன் தூயாவிதான் தமிழ். ஏன்னா மகனுக்கு சுதன், சமஸ்கிருதம் சுதன் என்று ஒரு மகனுக்கு ஒத்த சொல்லி இல்ல தமிழ்ல. அது இல்ல, நான் அது என்ன கேக்குறேன்னா, நான் நம்புறேன், நான் தமிழ்ல சொன்னா இயேசுநாதருக்கோ அல்லது அல்லாவுக்கோ, அல்லான்றது உருவம் இல்லை என்றாலும் அல்லா கடவுள் அல்ல சிவபெருமானுக்கோ விளங்கும்னு நான் நம்புறேன். ஆனா அடிப்படையை தோண்டி எடுத்து பாத்தீங்கன்னா, என்னுடைய அம்மம்மாவுடைய அம்மா பாட்டி வந்து தெலுங்கு வந்து வைப்போம், தெலுங்கு பொருந்தாது, மலையாளம் வந்து வைப்போம். சரியா? ஆனா நான் அம்மா ஆட்சிக்கு ஆண்டு தோசம் கூட கேட்கல. நான் வந்து ஆட்சி எங்களை தர்ஜினர்களுக்கும் வணக்கம் அது இப்படி எல்லாம் கொண்டு தமிழ்ல சொன்னேன், இந்த ஆட்சிக்கு விளங்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவன் மலையாளம். பிறகு தமிழ்ல ஒரு ஆளை கொழும்புல கல்யாணம் கட்டி, பிறகு என்னுடைய அம்மம்மாவுக்கு வந்து தமிழ் சொல்லி கொடுத்து, அப்புறம் அம்மம்மா இன்னொரு தமிழ் ஆளை கட்டி அம்மாவுக்கு தமிழ் சொல்லி கொடுத்து, அவ இன்னொரு தமிழ் ஆளை கட்டி நான் தமிழா வந்து நானே தவிர ஆட்சிக்கு தமிழ் விளங்காது. ஆனா நான் நினைக்கிறேன் அவக்கு விளங்கும். அதுதான் இந்த கடவுளர்களுடைய சிந்தனை. இது நான் எங்க விவாதிக்கிறேன்னா, இந்த தமிழர்கள் போய் கும்பிடுற ஆலயங்கள்ல தமிழில் வழிபாடுன்னு கேட்பார்கள். ஆனா அங்க இருக்கிற ஒரு தடமே தமிழ் கடவுள் இல்லை, அவருடைய சமஸ்கிருதத்துல வழிபாடு செய்தார்கள். அப்ப முருகன் எல்லாம் தமிழ் கடவுள் தானே? முருகன் பிரபாகரன் அவர்கள் மாதிரி ஒரு போராளி தானே, அவரை கடவுளாக்கி விட்டார். குறிஞ்சி நிலத்தில் ஒரு பெரிய அரசன். இப்ப எதிர்காலத்தில் இப்ப உதாரணமாக இங்க ஐரோப்பிய ஊடகம் ஒன்றை யாழ்ப்பாணத்தில் நடத்துகிற ஒரு பெரும் பணக்காரர் சொல்லியிருக்கிறார், தான் வந்து பிரபாகரன் சொல்லாம மாவீரர்களுக்கு நான் கோயில் கட்டியே தீருவேன். நீங்க கேட்டிருப்பீங்க, உங்களோட நாட்டுக்காரர் தான், இலங்கையில இருக்கிறார். சரியா? இன்றைக்குல பாருங்க, நாங்கள் உடலும் உயிரும் டிவோர்ஸ் எடுக்க முன்னமே கன கோயில்கள் ஐரோப்பா முழுக்க வரும், அங்கு புதிய முருகன்கள் உருவாகி இருப்பார்கள். அது அவர்களுடைய அந்த இதுதான். இப்ப உண்மைக்கு இங்க உள்ள ஆக்களை பற்றி எனக்கு தெரியாது, இங்க காசடிச்ச கொள்ளையடிச்ச அதை வச்சு பிழைச்சவர்களை விட அது இல்ல, இது எப்படி இல்ல, அது பாயிண்ட் வந்து எப்படி கடவுளர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். இப்ப மேதகு அவர்கள், நீங்க நம்புறீங்க நம்ப இல்லையா, இவர் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு முருகன் மாதிரி அவர் வழிபாடு செய்யப்படுவார். அது அப்படித்தான் முருகன் வந்தார் என்று சொல்ல வந்தேன். அப்படித்தான் அகத்தியன் வந்தார் என்று சொல்ல வந்தேன். அப்படித்தான் தொல்காப்பியர் வந்தார். தொல்காப்பியரை நாங்கள் எண்ணும் எழுத்தும் கண்ணின தகுமன்னா முதல்ல தொல்காப்பியரை வணங்குறோம். அப்படி ஒரு வழிபாடு இருக்குது தமிழ்நாட்டுல. ஆனா தொல்காப்பியர் ஜெயன் தங்கராஜா மாதிரி ஒரு மனிதன் தானே அவர். இல்ல மக்களால அந்த ஊரால தெய்வமாக கொண்டாடப்படுறவர். அவர் பின்னடைவில அது காலத்தின் கட்டாயம். ஆனா நீங்கள் பின்னோக்கி போய் முருகனை விட்டுட்டு பிள்ளையார் அதுக்கு மேல சிவபெருமான் நினைச்சீங்கன்னா அவியல் தமிழாக்கள் இல்ல. ஆனா பிள்ளையார் என்ற ஒரு தத்துவம் சொல்லுங்க இல்ல, அது அங்க வட இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சொல்லும் வழிபாடும்.
ஆனா எங்கள்கிட்ட அவர் கல்யாணம் முடிக்கலன்னு இருக்காங்க, இரு மனைவிகள் இருக்கிறார்கள். அதெல்லாம் நீங்கள் இப்ப அதே மாதிரி தான் இப்ப பாலனும் டேவிட் அண்ணாவும் காய்ச்சி நீங்களும் காய்ச்சிங்கன்னா 3 விதமான கிறிஸ்தவ தொன்மைகளை பற்றி பைபிள்ல இருந்து படிப்பீங்க. அது இதெல்லாம் அதுதான் சொல்றேன். இதெல்லாம் இப்ப இயக்கத்தின் வரலாறு ஈழத்துல போராட்டம் தொடங்கினதே மேதகு பிரபாரன் அவர்களால் கொஞ்ச காலத்துல வரலாறு வந்துரும். அதுக்கு பிறகு சிவகுமாரன் என்றோ மலையத்துல லட்சுமணன் என்றோ ஒரு பேரும் வராது. எப்படி மகாவம்சம் வந்து ஒரு புதிய வரலாற்றை திரிச்சு சொல்லி நம்ப பண்ணி கல்வி திட்டத்துல கொண்டு வந்தார். அது வேண்டாம். நான் என்னுடைய பாயிண்ட பின்னுக்கு போகிறேன். இல்ல ஆனா உண்டு சிவகுமாரன் ஒரு இது வந்து ஒரு வரலாற்றுல அந்த ஒரு குறிப்பில இருக்கும் தானே. இல்ல பாருங்களேன், ஜூன் மாதம் 5ஆம் தேதி தியாகி சிவகுமாரன் நினைவு நாள். இப்ப இந்த புத்தகத்துல போய் எடுத்தாலும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி தமிழீழ மாணவர் எழுச்சி நாள். நீங்க ஒன்னொண்டா கேட்டீங்கன்னா நிறைய காய்ச்சிருவேன், வேணாம். இதெல்லாம் சிவகுமாரன் அகற்றப்பட்டு ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சு. அது சும்மா கொஞ்சம் பேர் இருந்து இலங்கை அரசாங்கமே ராணுவமே அகற்றினது இல்ல. அவை அகற்றுறது அவனுடைய கடமை. ஏன்னா அவன் எதிரி. நான் என்னுடைய இப்ப சிவகுமாரன் என்னுடைய ஊர்க்காரர். நானே அதை மாணவர் எழுச்சி நாள் என்று மாற்றி படிக்கிறேன். அது சரி. இது இப்படி காய்ச்சா நாங்கள் எல்லாரும் ரத்த கண்ணீர் வடிக்க வேணும். நம்மாலே நாம் ஏமாற்றப்பட்ட சரித்திரம் இல்ல. குறிப்பிட்ட ஒரு சிலரை தவிர்த்து இப்ப சிவகுமார் திலீபன் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அதுக்குள் நிச்சயமா வரலாற்றில் எப்பொழுதுமே இருக்கக்கூடியதா தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கோயில் ஒன்று வந்தால் அவர்களும் சில தெய்வ விக்கிரகங்களாக இருக்கக்கூடிய இது வரும். அப்படி ஒரு தமிழ் உலகம் வரும். சிவகுமாரன் தமிழ் பாடசாலை என்று இங்க லண்டன்ல தொடங்கினவியல். அது கொஞ்ச காலத்திலேயே காசு காணான்னு மூடிட்டார்கள். இது வராது. எப்படி என்ன அதிகாரம் மிக்கவர்கள் வந்து எதை சொல்ல தொடங்கினமோ முதல்ல மறுப்பு வரும். இல்லையண்டும் திருப்பி 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 சொல்ல கொஞ்ச காலத்துல அவர் இது மறுத்தவரே சொல்லுவார் ஓம் ஓம் என்றிட்டு போயிடுவோம். நாங்க அதுதான் அந்த கதை. பழசுக்கு போயிருவோம், மொழிக்கே போயிருவோம், அதோட முடிப்போம். நாங்க இங்கே இருக்கிறோம். மொழி கட்டாயம் தேவைதான். மொழியாலதான் இங்கேயே இருக்கிறோம். மொழி மட்டுமே இல்ல, உங்கள்ட்ட விசா வாங்காமலே இப்ப இருக்க விட்டுருக்கிறேன். நீங்கள் பிறந்து வளர்ந்து தவழ்ந்து மண்ணள்ளி உண்ட அந்த மண்ணுக்கு 30 நாளுக்கு ஒருக்கா விசாவுக்கு காசு கட்டி எடுக்கணும். இத வடிவா விளங்கி கொண்டா எங்களுக்கு நாங்கள் எல்லாம் எங்கேயோ போயிட்டோம். நான் பூவாதாக்கள் மாதிரி நடிக்கிறோம் இருந்தோம். ஆனா அதான் நான் என்ன நினைச்சு பக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். நான் தமிழனும் சொல்லலான நேரம் பாஸ்வேர்டு எடுத்துட்டேன். எடுத்து போட்டு நான் இலங்கையன் தமிழன் சொல்லுவேன். எனக்கு அது கூச்சம். நான் அங்க பிறந்து அங்க வளர்ந்து வந்தாலும் ஜகதியன்ற பிறகு அப்படி இருந்திருக்கலாம். அதே பாஸ்வேர்டோட இருந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து இருக்கலாம். இல்ல, நீங்கள் குறைஞ்சபட்சம் இரட்டை குடியுரிமையாவது பெறலாம், எடுத்திருக்கலாம். இப்ப செய்யல. ஏன் செய்யலாம்? இல்ல அப்போ கொஞ்சம் கஷ்டம் தான். வணக்கம், என்ன சொல்லுங்க, ஏன் இரட்டை குடியுரிமை எடுக்கலாது? இப்ப நேலாந்துல அந்த சட்டம் தானே இந்த நாடு வந்து வணக்கம் மதிவேர் அவர்களே, வணக்கம் மற்ற எல்லோருக்கும். கொலோனி அங்க இருந்தபடியால் அவர்கள் இங்க அக்செப்ட் பண்ண இல்லை. நெதர்லாந்துக்கு இல்ல, இன்னும் கொடுக்க இல்லை. இப்போ இது என்னமோ நாளைக்கு தலைப்பாக்குவோம். கேள்வி மட்டும் கேட்டுறேன். இலங்கை குடியுரிமை பெறுவதற்கும் நீங்கள் நெதர்லாந்துக்கும் என்ன சம்பந்தம்? அது வேற. நீங்க நெதர்லாந்து நாட்டுக்கு சொல்லாமலே உத்தியோகபூர்வமாக இலங்கை குடியுரிமை எடுக்கலாமா இல்லையா? அவங்களே எழுதுவாங்க. இலங்கை ஹைகமிஷனே நெதர்லாந்து ஹைகமிஷனை குடிவரவிலாக்காக எழுதி இவர் யார், இவர் சரியோ, இவர் கள்ளரோ, போற வசு கடத்துறவரோ கொண்டு போகணும் முதலே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இல்ல, நீங்க அங்க போய் எடுக்கிறத பத்தி காய்க்க இல்ல. ஹொலண்ட்ல இருந்து இலங்கை ஹை கமிஷனுக்கு அப்ளை பண்ணி எடுக்கிறத இல்ல. லண்டன்ல கனவேர் எடுத்திருக்கிறோமே. இல்ல லண்டனுக்கு கொடுக்கணும், நெதர்லாந்து என்ன நான் கொண்டு போனாங்க தரையில. சரி, இது இன்றைக்கு புதிய செய்தி, எனக்கு புதிய செய்தி. இல்ல ஆனா அவர்களே எங்களுக்கு அது இல்ல. ரெட் நேஷனாலிட்டி உண்டு. நான் திரும்ப வடிவா கேட்கிறேன். சட்டத்துல இல்ல, இப்ப ஆரம்பத்துல இருந்தது. ஆனா நான் இப்படி செய்யலாம். நான் உங்களோட அதாவது நெதர்லாந்து இத பாஸ்போர்ட் இத கேன்சல் பண்ணிட்டு இல்ல, அது வேண்டாம். ரெட்டை குடியுரிமைன்னா ரெண்டும் தான். இல்ல ரெண்டும் இல்லைன்னா இங்க போய் அந்த துருக்கிக்காரர் மொரோக்கோக்காரர் செய்த சித்து விளையாட்டுகளால பெரும் சிக்கல் வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதெல்லாம் அவங்களுக்கு என்னவே ரெண்டு பக்கம் அந்த டேக்ஸ் விஷயத்துல
அப்ப அந்த இதுல விளையாட்டு காட்டினபடியா அவன் பார்த்தான் இனி இந்த சிஸ்டம் புல ரெண்டு தான் அது ஒரு சின்ன ஒரு தடை ஒன்று போட்ட மாதிரி. ஆனா ஆரம்பத்துல கொடுத்தவன் தான், ஆரம்பத்துல கொடுத்திருக்கிறான் ஆக்களுக்கு. எங்கட மேதகு 3 ஹொலண்ட் நாட்டினவர் இலங்கையில பண்ண செய்தார். அவருக்கு 2 கோடி உரிமை இல்லையா? இப்ப அவரை தான் இப்ப நீங்க ரிச்சாவை தான் நான் ஜோதிச்சு கொண்டு இருக்கிறேன். என்னன்னா அவர இப்ப நான் கதை போகுது அவருக்கு அவர் எங்கட என்னன்னு சொல்றது என்ன அபிசி உறவுகள் பாலம். அவர் என்னண்டா அவர் என்னண்டு அது பெரிய சித்த இதா இருக்கு. அவர் எடுக்க இல்லை எடுத்தவர அந்த நேரம் எடுத்திருக்கிறேன். என்னண்டு 117 ஏக்கர்ல காணிய வாங்கலாம் தண்ட பேர்ல. அதுதான் அது அவ்வளவுக்கு இருந்தா பண்ணலாம் இல்ல. இப்ப இதுல திருப்பியும் 13 பேர் உடன்படிக்கை செய்யலாம் தானே. இப்ப பாருங்க நடானே இப்ப லைக்கா உடன்படிக்கை செய்யலையா அரசாங்கத்தோட? இல்ல இல்ல லைக்கா அதாவது குடியுரிமை இப்ப ஹொலண்ட் குடியுரிமை மட்டும் இருக்கிற ஒருவர் வந்து இலங்கையில எலெக்ஷன் கேட்கலாம், ஆனா எம்பியா வரையலாம். நீங்க 2 குடியுரிமை பெற்றால் மட்டும்தான் வரலாம், சரியா? ஆனா காணி நாங்கள் வாங்குறோம் அங்க போய் எந்த பேர்ல இருக்கிற ஆக்களே வந்து இப்ப ஜெயந்தங்கராஜாட்ட 2 காணி இருக்கண்டா அவர் பவர் ஆஃப் அட்டர்னின்னு சொல்லி ஒருவரை நியமிச்சிட்டு தான் அவற்ற பேருக்கு கீழே நிர்வகிக்கலாமே தவிர, சரியா? புதுசா காணி வாங்குறேன்டா அவற்ற பேர்ல வாங்கலாம், வேற உங்களோட பேர்ல வாங்கிடலாம். அப்ப என்ன 117 ஏக்கர் கைவசம் வந்து வாங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதுல ஒரு முக்கியமான விடயம், நீங்க வாங்கலாம்னா இப்படி இல்ல சொல்லலாம், இப்படி வாங்கலாம் அப்படியா? நீங்கள் இங்கத்தைய பாஸ்போர்ட்டோட போய் இலங்கையில உங்களோட பேர்ல காணி வாங்கலாம். இது ஹொலண்ட்காரர்களுக்கு மட்டுமோ இல்ல இருக்கும்? இப்ப இங்க கொள்ளங்காரி அங்க போய் காணி வாங்கி ஆடு மாடுகள் இல்லாம வச்சு அங்க தியாக்களுக்கு வேலை கொடுத்து இருக்கிறேன். அது காணி வாங்கி இல்ல குத்தகை நினைக்கிறேன். நீங்கள் வெளிநாட்டு ஓவர்சீஸ் ஏதோ OIB ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இப்ப இந்தியாவில எல்லாம் NRB நான் ரெசிடென்ட் ஆஃப் NRI நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்குது. அந்த கேட்டகரிக்குள்ள போய் இந்தியாவில நீங்க முதலீடு செய்யலாம். அங்க ஒரு சட்டம் 50% அங்க உள்ள ஆளோட பார்ட்னர் செய்யணும். ஆனா உங்களுக்கு இந்தியா குடியுரிமை தேவையில்லை. அத மாதிரி இந்த ஹொலண்ட்காரி அவ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய செய்யறா. அவ வந்து அங்க காணிய பெரிய அளவுல நீண்ட கால குத்தகை 99 வருஷத்துக்கு அடுத்து முழுக்க அந்த பக்கம் பல முழுக்க வேண்டியாச்சு. வேண்டிய இல்ல, அவட பேர்ல இல்ல, அவட குத்தகை தான் பேர்ல இருக்குது. இல்ல அது பைபின்ற காணி அவற்ற பைபின்ற இது அவர் பைபின்ற காணி தான் அது அவற்றிடம் அதான் பழையதான் அவடம் அந்த இடம் தான். அதுக்குள்ள அதை பெருப்பிச்சது அந்த காணிகளை இன்னும் பண்ணி யாரு இப்ப ஹொலண்ட் சிட்டிசன்ஷிப் ஆனவர் வாங்கினவரோ இல்ல இலங்கை ஹொலண்ட் சிட்டி இல்ல இது நான் இப்ப சொல்றது ரிச்சாக்காரன் அவர் வந்து அவர்கிட்ட பைவின்ற காணி தானே அது அதுக்கு தானே இது இன்னும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எடுக்க வேண்டிய தலைப்பு. நிறைய ஆண்கள் வந்து தங்களை ஐரோப்பிய சிட்டிசனா மாத்தி போட்டு மனைவி இலங்கை சிட்டிசனா வச்சு எல்லாரையும் காய்ச்சவர் அவரை பேசினேர் ஏன் அரசியலா அங்க ஒரு இதா கேண்டிடேட்டா வரையலாம் போனோம்னா அவரோட நேஷனாலிட்டி வந்து இங்கே நான் நினைக்கிறேன். ஏன்னாண்டா 100 வருஷம் புது சட்டம் 100 வருஷம் ஒரு ரங்க எல்லாம் இதாண்டு போமோண்டு போட்டா ஆக்களுக்கு கொடுத்து ஒரு 100 வருஷம் அவருக்கு அது உரித்தான். 100 வருஷத்துக்கு பிறகு தானே இல்ல 100 வருஷத்துக்கு அவரே இருக்க மாட்டேறாரு. அதுதான் 99 வருஷம். எனக்கு ஒரு கேள்வி என்னென்றால் ரிச்சாண்ட வைஃப் வந்து இலங்கை பாஸ்போர்ட் வச்சிருக்கிறோ தெரியாது இருக்கலாம். அதுதான் நான் யோசிக்கிறேன். அவ சில நேஷனாலிட்டி எடுக்காம இருந்திருக்கலாம். இன்றைக்கு அவற்ற மகனும் நடிக்க போற படம் அவதான் இயக்குறாரு. வேற முத்தையெல்லாம் கூப்பிட்டது நான் விளம்பரப்படுத்தே இல்லை. அது முதல் இந்த பேரை வச்சு எங்கட போராளிய என்ன உபற்ற பேரை வச்சுட்டு பிரச்சனை கூட பேரை மாத்திட்டு தெரியும் தானே. நடக்குது. அப்ப இதுகளெல்லாம் எங்களுக்கு பெருமையோ சிறுமையோ தெரியாது. ஹொலண்ட பொறுத்தளவுல ஹொலண்டுல இருந்து லிபராண்டு பெரிய ஒரு இதை தொடங்கினதே பெரிய காரியம். அப்படி அந்த வகையில இப்ப நான் என்ன பார்த்தாலும் அவன் டபுள் நேஷனாலிட்டி இல்லைன்னா எனக்கு நான் அறிந்த வகை இதுல தம்பி மன்னிப்போட இதுல முக்கியமான ஒரு விடயம் கடந்த வாரம் சோசியல் மீடியாவில வந்த ஒரு முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டாஜ். அதுல அதாவது இந்த இப்ப ரிச்சா அவர் அந்த இது அப்படின்னு சொல்லி சொன்னால் எக்கட்சி காணி ஆமீன்ற பொறுப்பில இருந்ததாயும் காணியை பெறுறதுக்காக
கொக்குழாயில இருந்து கொக்கு தொடுவாய் அந்த கரையில வந்து இந்த காணி அளவுக்கு ஆமைக்கு அந்த காணியை வேண்டி கொடுத்ததாயும் வந்து போன மாதம் இந்த போன வாரம் இந்த இது அதாவது தங்கச்சி வந்து அவருடைய மனைவியோ என்னவோ அது தெரியாது, ஆமீன்ற பொறுப்புல இருந்த அந்த காணி இவர் தோட்டம் செய்யறதுக்காக பெறுறதுக்காக இந்த காணியை பெற்றுக்கொண்டு ஆமைக்கு அரசாங்கத்துக்கு வந்து கொக்குழாயில இருந்து கொக்கு தொடுவாய் வரைக்கும் இதே அளவுக்கு காணியை வேண்டி கொடுத்துதான் இதை பெற்றுக் கொண்டதாக சோசியல் மீடியாவில போன கிழமை நான் கேட்டேன். இது உண்மையோ என்னவோ தெரியாது, ஆனா சொல்லி இருந்தார்கள். அரசியலுக்குள்ள இது என்ன உடன்பாடுகள் நடந்திருக்கின்ற மாதிரி தான் சொல்லணும். இது எனக்கு கிடைச்ச தகவல். அந்த உடன்பாடுகளின் மத்தியில் அல்லது இப்படி அரசாங்கம் செய்யல, அது ஒரு இங்கேயே பாஸ்வேர்ட் எடுத்துக்கொண்டு அங்க வச்சுக்கொண்டு அங்க தான். ஆனா அவர் தொடர்ந்து அங்க இருக்கிறது தானே, வந்து போய் கொண்டு இந்தியா இலங்கை மற்றது அங்கேயும் கூடுதலா இருக்கிறேன். அவர் என்னன்னு பதிவு செய்திருக்கிறார். அவர் வந்து தன்னை இதை வந்து ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரி பதிவு செய்திருந்தா அது ஓகே தானே. இத என்ன சொல்லுவீங்கல்ல இங்கிலீஷ்ல ஏதோ உண்டு, ஒரு தொண்டு நிறுவனமா தாண்டா அங்கேயும் சலுகைகள் இருக்குல்ல. அந்த டேக்ஸ்லயும் பெரிய இது காட்டல, டேக்ஸையும் கொஞ்சம் குறைஞ்சுக்குதுண்டல. எனக்கு நான் கேள்விப்பட்டால அந்த ஈப்புகள் எல்லாம் கண்டிப்பா வியாபாரிகள் செய்வார்கள், இல்லையென்று இல்ல. அவர் அதைத்தான் லிபரா இருக்கீங்க செய்தவர். சரி, ஆனபடியா கணக்கே இருக்கு. அவரெல்லாம் முழுக்க தெரியும், சொல்ல மாட்டாங்க ரேடியோ. அதுகளை விடுங்க, அது கணக்க கிடக்கு. இன்னும் ஒரு தலைப்பு, இன்றைக்கு ஒரு பெரும் பணக்காரரா இருக்கக்கூடிய தமிழர்கள் ரெண்டு விஷயத்துலதான் ஒன் நைட்டில் பணக்காரன், திடீர் பணக்காரன். அது என்றா அவர்களுடைய முதலாவது முதலீடு இருக்கெல்லாம் ரெண்டு விதத்துலதான் வரலாம். ஒன்று வந்து தன் பரம்பரை சொத்துக்களை வித்து வந்திருக்கலாம், அந்த முதலாவது முதலீடு. இரண்டாவது முதலீடு ஏய்ப்பு செய்து, அதாவது ஒருத்தருக்கு 5 வருஷமா காசு கட்டாம விட்டுட்டு அதுக்கு நீங்க யாரையும் எடுத்துக்கொண்டு வாங்க, யாரையும் எடுத்துக்கொண்டு வாங்க. ஆனா பிறகு அவர்கள் தியாகிகளாக மாறி விடுவார்கள். நிறைய தொண்டெல்லாம் செய்வார்கள், நிறைய வீடு எல்லாம் கட்டி கொடுப்பார்கள். ஏனென்றால் அரசாங்கங்களுக்கும் காசு கொடுப்பார்கள். ஒரு பெரிய நிறுவனம் 13 ஆண்டுகள் இங்கிலாந்துல டாக்ஸே கட்ட இல்லை. அந்த ஆளும் அரசாங்கத்துக்கு காசு கொடுத்து கொண்டு வந்தார்கள். ஆட்சி மாறியது, அவர்கிட்ட ஜம்பம் வாய்க்கவில்லை. இப்போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் மூவ் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா இதுதான், ஆனா எல்லாரும் கோயில் கட்டுவினம், அவ கட்டுற கோயிலை கடவுள் இருக்கன்னு நாங்கள் போய் விழுந்து கும்பிடுவோம். அதனால நாம் தான் சிந்திக்கணுமே தவிர உலகத்தை பற்றி அவர் அப்படி சுத்தி பணக்காரனா வர நடானே அது கர்மா வேலை மட்டும் சொல்லுவாங்க. ஆனா அதை பற்றியும் ஒரு இடத்துல விவாதம் செய்தோம். போய் தான், ஏனென்றா கடைசி வரைக்கும் நல்லா தான் இருந்துருச்சாங்க. அது நான் நினைக்கல, அது ஆரம்ப அப்ப சரி போல இப்ப அப்பவும் தெரியல எங்களுக்கு, காதுக்கு கதை விட்டாங்களோ தெரியல. முந்தி சொல்லுவார்கள் சொல்லி ஆனா பொறுமையா இருந்த பலர் இறந்ததுக்கு பிறகும் ஹெலிகாப்டர்ல உடலை கொண்டு போற அளவுக்கு பணம் வச்சிருந்துருக்காங்க. யாருமே தவற முடியாது, நீங்கள் பொறுமையா இருந்து பார்த்துக் கொள்ளுங்கள். இதனுடைய இல்ல டேவிட் அண்ணா இப்ப கடந்த 2 வருடத்துக்குள்ள இறந்து பேய் காட்டி அடுத்தவன் வைத்தியம் அடிச்சு வாழ்ந்தவன் கதையெல்லாம் எடுத்து காய்ச்சினாங்க. அவன் கட்டசியா சாகிகளையும் கூட லட்சாதி கோடீஸ்வரர்கள் இருக்கிற ஆஸ்பத்திரியில தான் சேர்த்தவர். அவ்வளவு காசு. இன்னைக்கு இவ்வளவையும் உழைச்ச லைக்கா படத்துல போய் முதல்ல போட்டு இன்னைக்கு எல்லாமே போச்சு. அதுல கொஞ்சம் போச்சுது, மிச்சம் எல்லாம் இன்னைக்கும் வந்து பில்லியன் கணக்கா போயிட்டு இருந்தாலும் அதுதான். இப்ப எனக்கு என்னட்டேது 100 பவுன் போச்சுன்னா துளைஞ்சுது நான். ஆனா அவர்கிட்ட இருந்து ஒரு பில்லியன் போனாலும் மிச்சம் 8 பில்லியன் இருக்குது கையில. அதான் உதாரணத்துக்கு சொல்லுவார்கள், அதாவது இந்த கோல்கேட் பர்பஸ வந்து சாதாரணமாக காபர்ல வந்து இந்த கப்பல்கள் நிக்கல போய் ஒரு கொஞ்சமா உழைச்சு அதிலையும் பிறகு பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகி பில்லியனர் ஆகி அப்படியே சம்பாதிச்ச இதுல வந்து 10% கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறான்னு சொல்லி இதன்று அர்ப்பணிச்சவர் எளிய மக்களுக்கு உதவி செய்து இன்றைக்கும் அந்த பணம் இருக்குது, இன்றைக்கும் அந்த கம்பெனி நடந்து கொண்டிருக்குது.
அப்படியான ஒரு நிலைமை இவைகளுக்கு இல்ல வராது. இல்ல அண்ணா, இது அறுதியில அதுதான் சொல்றது. எங்களை பேய் காட்ட பிராயச்சித்தம் பரிகாரம் என்று சொல்லி இந்த தொண்டு 10 வீதம், சில சமயங்கள் 30 வீதம், சகாத் அப்படி இப்படி எல்லாம் எங்களை பேய் காட்டி நாங்க கதைச்சது என்னென்னால் இவருடைய முதலீடு திருட்டு பணம். அவன் எப்படி தொண்டு செய்து புண்ணியத்தை தேடலாம்? நிச்சயமா இல்ல. நிச்சயமா இல்ல அதனுடைய நான் சொல்றேன், நீங்கள் வெயிட் அண்ட் சி என்ற வார்த்தையை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு கடந்த 2 வருஷம் இறந்து போன ஆக்களுடைய பிற்பகுதி வாழ்க்கையை பாருங்க, கடைசி கால வாழ்க்கைய. அவங்க சும்மா உண்டுக்கு 50 தான், ஆனா இவ்வளவு தான் சாப்பிட்டு இவ்வளவு தான் டாய்லெட்டுக்கு போனா அது உண்மை. மிச்சம் எல்லாமே சொத்து 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 சொத்து. இன்றைக்கு பிள்ளைகள் எந்த சொத்து எங்கே எடுக்கிறேன்னு தெரியாம நிக்குது. ஒரு மருமகன் வருவான், இல்லாட்டி ஒரு மருமகள் வருவாள், இல்லையே அண்ணா, திருப்பியும் பாயிண்ட தவற விடுறீங்க. இப்ப நான் தானண்டு வைங்க, நான் நேற்று இறந்து போனேன், சரியா? நேற்று இறந்து போனேன். இன்றைக்கு எந்த நல்லடக்கம் வந்து மகாராணியாருடைய பலசில வச்சுதான் இன்றைக்கு அடக்கம் செய்யப்படுகிறது. நேற்று வரைக்கும் எனக்கு ஒரு கர்மாவும் வேலை செய்யலன்னா நீங்க அந்த பாயிண்ட விடுறீங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னா, இப்படி உலகம் அழியும் ஒரு நாள் கடவுள் வருவார்ன்ற மாதிரி பொறுங்கோ, இன்றைக்கு அநியாயம் செய்யறவர்களுக்கு கடவுள் தீர்ப்பளிப்பார் என்று எதிர்காலத்தை காய்க்கிறீங்க. நான் கடந்த காலத்தை காய்க்கிறேன், நல்லா தானே இருந்தான். எவனாவது இது ஏற்கனவே கேட்ட தலைப்பு, ஐரோப்பாவில் சைவருக்கு வந்து தெருவில் நின்ற தமிழர்களை யாராவது கடந்த 60 வருஷத்துல ஐரோப்பாவில காட்ட முடியுமா? இல்ல. அத்தனை பேர்லும் பிடாரியா தானே காசை முதல் உழைச்சவங்க. காரணம் என்னன்னா நேர்மையா உழைக்கல, அவன் உழைக்கவும் இல்ல. அவனுக்கு கர்ம விதி வந்து ரோட்ல கிடந்து அல்ல தொழு நோயாளர் மாதிரி சொருங்கி கொண்டு தெரியவும் இல்ல. அப்பயும் சும்மா பேய் காட்டு காய்ப்பான், கடவுள் வேற கண்டிப்பா கொடுப்பார். இன்னும் ஒரு அம்மா வந்து காய்ப்பா. இப்ப எல்லாம் சுகமா இருக்கும், மறுமையில தான் அவங்க முள்ளு குத்தி 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 குத்தி. என்ன கதை இது? ஒருவர் இறந்துட்டா கதை முடிஞ்சது. அதுக்கு பிறகு மருமகள் வந்தா என்ன, அதுக்கு பிறகு பேர குழந்தை வந்தா என்ன, இந்த திருடினவன் போயிட்டானே. ஆனா அவர் இப்ப சில வேளை நடானே அவருக்கு காட்டாது, அதான் சொல்லிப்படுகிறேன். அவருக்கு காட்டாது, அவரை வம்சத்துக்கு பரம்பரை. இங்கிலீஷ்ல சொல்றது சோ வாட், அதாவது என்ன, அதுக்கு என்ன இப்ப எனக்கு இல்ல. ஆனா அவர் பாடியா இருந்து தங்க போலையில அவரை அடக்கம் செய்வாங்க. இப்ப பொறுங்க, பிழை செய்தது யாரு? அவர் நான் சம்பந்தப்பட்ட தகுப்பம் பிழை செய்ய யாருக்கு காட்டுதண்டி இப்ப சொல்றீங்க? இல்ல, யாருக்கு காட்டுதண்டி சொல்றீங்க? இப்ப நான் உயிரோட இருக்கேக்கல என்ற பிள்ளைக்கு காட்டினா வருத்தம் தான். நான் தான் செத்து போறேனே, அதுக்கு பிறகு எந்த பேரை பிள்ளை கொண்டு பேரனுக்கு வந்து அதுக்கு ஒன்றுதான். இல்ல, வடிவா யோசிங்க. அது சொல்றத மட்டும் நம்பிட்டு கிடைக்காம இதுல இருக்குமா உண்மைன்றத சமகாலத்துல சேர்ந்தவியலோட வாழ்க்கையை அலசி ஆராய வேணும். அப்பதான் தெரியும். இது ஒன்று சரி வரலாம். நீங்க செத்ததுக்கு பிறகு நீங்க நெருப்புலதான் வாழ வேண்டி இருக்கும், முள்ளு சப்பாத்தான் போட வேண்டியிருக்கும், அது தெரியா எங்களுக்கு. வாழும் காலத்தில் அடுத்தவனுடைய வயிற்றை அடித்து பிழைத்தவர்கள். இப்ப உதாரணமா, போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம். அனுராதபுரத்தில் எரிக்கிறார்கள், குருநாகலில் அப்படி செய்யாதீர்கள் என்று ஒரு தலைவன் இருந்தான். அவனுடைய இறுதி அடக்கம் வரைக்கும் மிக அமைதியாகவும் எந்த முகநூல் வலைத்தளங்களையும் அவளை பற்றி கிழிக்காமலும் அழகா போனானா இல்லையா, போனானான்னு தான் நான் பேசுவேன். இல்ல அது தம்பி இல்ல, அதிலே அது மட்டும் இல்லையா அண்ணா, டேவிட் அண்ணா, இந்த வரைக்கும் கொண்டு வாங்க, பிரான்ஸ் வரைக்கும் வாங்குவோம். யாரியா? இப்ப நீங்க ஒரு நிறுவனத்தை சொன்னீங்க, எங்கேயோ முடங்கி போச்சு, எல்லாம் போச்சு. இல்ல, இப்ப நாங்கள் செய்த பொன்மாலை பொழுதுண்ட ஒரு மைதானம், அதோட சேர்ந்து 2 ஹோட்டல், அந்த 2ம் சொந்த பேர். விண்டைக்கு வித்தீங்கள் என்று சொல்லிச்சிருந்தால் கிட்டத்தட்ட 60-70 மில்லியன் பவுண்ட்ஸ் அவற்றை வேலான் இருக்கு. அதோட அவருக்கு மேல் மாடி கீழ் மாடியில வேணாம், அது எல்லாம் சொன்னா பர்சனலா போயிடும். இன்றைக்கும் அது போனது ஒரு கொஞ்சம். வெண்ட விட்ட களவு போயிட்டது. நான் போலீஸுக்கு வந்து உண்மையில ஒரு தோடும் காப்பும் தான் போனதுன்னு சொல்லுவேனா, அவ்வளவும் போச்சுன்னு சொல்லிடுவேன். ஆனா எங்க பேங்க்ல இருக்குது, இலங்கையில காணியா இருக்குது, லண்டன்ல பிள்ளைல வெளில 2 வீடு இருக்குது.
நாங்க கடைசி வரைக்கும் குதிரை வண்டியில் இல்ல ஹெலிகாப்டர்லாம் எங்கட பேள போகுது. நான் மாறி கேட்கிறேன், அப்ப மாறி மூன்றாவது பரம்பரை அகலியா போகுது. என்னன்னா இப்ப நான் நீங்களும் மனைவியும் இருக்கிறீங்க சரியா, மனைவிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சும்மா உண்டா அப்போத என்ன கண்ட்ராக்ட் போட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறமே தவிர எனக்கு வயிறு குத்துதண்டு மனைவி இந்த வயிறு தடவி கொண்டு திரிகிறோமோ. இப்ப 2 பேர்ல ஒரு ஆள் தான் ஏறலாம், வீடு எரியுது. 2 ஒரு பிளாட்ல இருக்கிறோம் நாங்கள் ஹாலண்ட்ல, வீடு எரியுது. அவன் சொல்றான் ஒரு ஆளை ஏத்துறேன், இந்த வருது கிரேன், 2வது ஆள் இருக்கீல, அது நான் தான் பாய்வேன். ஆனா இன்றைக்கு சொல்லுவேன் மனைவியை விடுவேன் என்று சொல்லுவேன், செய்யும் போது நான் தான் பாய்வேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையில இந்த பிள்ளைக்கு அடிச்சிட்டுது, இந்த பேர பிள்ளையில அது பாவம் காட்டிட்டுதுன்றதெல்லாம் இருக்கு. இலங்கையில எல்லாம் நடந்து பரம்பரை பெரிய மனக்காரனா இருந்த பெரிய ஆக்களை எல்லாம் நான் கேட்கிறது ஐரோப்பா. இதை ஏற்கனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் கேட்டு இந்த வரைக்கும் எனக்கு பதில் வரையில. ஐரோப்பால ஒரு தமிழனை காட்டுங்க, நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். அண்டையில இருந்து நானும் உங்களை மாதிரி நம்பித்தான் வந்தேன். இறைவன் என்ன அரசன் அன்று கொள்வான், இறைவன் என்று கொள்வான், ஏதோ இப்ப செய்யும் முற்பகல் செய்வேன் பிற்பகல் விளையும் எல்லாம் நானும் நம்பினான். ஆனா சில அறிவு கூடினாக்கள் எங்களை நம்ப வச்சுட்டாங்க. ஆனா என்ன நடக்கும் என்றா கர்மா எங்க விடாதென்றால் இன்றைக்கு பிளான் பண்றார் ஜெயந்தங்கராஜா அப்படியே. அப்ப நானும் அடிப்போம் என்று போனா அங்க 5 சென்ட் கூட உங்களுக்கு வராது, உங்களுக்கு லாயக்கு இல்ல. அதுதான் கர்மாவே தவிர நீங்கள் தர்ஜினி அவருடைய வீட்டை ஏமாத்தி வாங்கி நீங்க வாழ்றது கர்மா இல்லை. உங்களுக்கு வாங்கக்கூடிய கட்ஸ் இருக்கெல்லோ அதுதான் கர்மா. அப்ப ஒருத்தன் வாங்கி இருக்கிறான், ஒருத்தன் ஏமாத்தி இருக்கிறான்டா சரியா, அவனுடைய கர்மா நீ இப்படி வாழணும். எத்தனையோ பேர், ஆனா நான் வேறு ஆக்கள் ரோட்ல நிக்கிற ஆக்களை கேட்டீங்கன்னா மிக நேர்மையா அரச கொடுப்பனவு கூட வாங்காமல் தாங்கள் உழைச்சு தாங்கள் வாழ்ந்தாக்கள் சொந்த வீடும் இல்லாம பிள்ளைகளை துரத்தி விட்டு ரோட்ல நிக்கிற ஆக்களை காட்டுங்க, நான் கூட்டிட்டு வாரேன். இங்கிலாந்து நான் கூட்டிட்டு வாரேன், நிச்சயமா கூட்டிட்டு வாரேன். ஆனா மாறி அடிச்சவங்களை அது நீங்க சொல்றீங்க டேவிட் என்ன சொன்னது, நீங்க போறீங்க காலம் பதில் சொல்லும். நான் ஏற்கனவே காலம் பதில் சொல்ல இல்லை என்று சொல்லவார். முன்னோர்கள் சொல்லி இருக்கிற அதுதான் முன்னோர்ல சொல்லி இருந்ததை நம்பிட்டோம் நாங்க. சிங்களத்தை படியாதீங்கோ, சிங்கள சிறிய தார் போட்டு அழியுங்கோ, எல்லாம் முன்னோர்கள் சொன்ன கதை. படிக்க இங்க வந்து நேலாம் படிக்க நான் உணர்ந்துட்டேன். இல்ல அதுதான் அவனுடைய அவன் சொன்னான் என்றதுக்காக சரியா. இப்ப யாரு வேற ஒரு ஆளை சொல்லுவோம், ஒருத்தர் இல்லையே சின்ன நகுல் வந்து ஒரு பெரிய நீதிபதி சரியா, அவர் சம்பளம் வாங்கி நீதி கொடுத்தார் சரியா, என்றதுக்காக அவர் தலைவரா வரையில. அது பாருங்க சரியா, அவர் என்ன செய்தாரோ நகுலுக்குரிய தண்டனை அவர் எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லையே. நான் இருக்கிறேன், நான் சம்பளம் வாங்காமலே நீதிபதியா இருந்திருக்கிறேன். இன்றைக்கும் போன இல்ல அறிஞ்சிருக்கிறாங்க என்ன இந்த ஷூ சப்பாத்து மாத்தி இல்லையோ என்ன. அப்ப எது கர்ம விதி, எது கர்மா? தலைவர் ஒரு ஆள் இருக்கே, அவர் தலைவர் நியமனம் இல்லாட்டி அவர் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு போக முடியாது. என்னது சம்பளம் மாற முடியும், பேங்க்ல செக் பண்றேன்னு என்ன சம்பளம் வந்தது உண்டு. ஒரு ஐயரா இருக்கிறேன், ஃபாதரா இருக்கிறேன், அல்லது அன்றைக்கு இமாமுக்கு மற்ற கருத்து பறந்து போனேன் இருக்கிறேன் மௌலவி, எனக்கு சம்பளம் வர்றதை உறுதிப்படுத்தி கொண்டு தான் அடுத்த நாளும் கடவுளை தொடுகிறேன் திருப்பி. மற்ற எல்லாருக்கும் சாந்தியும் சமாதானமும். சம்பளம் கொடுக்கறேன் சம்பளம் இல்ல. இது சொல்லித்தான் இன்றைக்கு ஜெர்மனில இருந்து 2-3 பேர் எனக்கு முகமை காட்டு இல்லாம ஒழிச்சு கொண்டு நிக்கிறேன். அன்பான வேண்டுகோள், இப்ப இது உங்களுக்கு மாறப்போகுது, இதோட முடிப்போம். நீங்கள் ஹாலண்டுல சம்பளம் வாங்காம ஃபாதரா இருக்கிற ஒருத்தர் எந்த மொழிக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தேடி கொண்டு வாங்கோ. அவருக்கு பின்புறமாக இவ்வளவு சம்பளம் மாதாந்தம் விழுதுன்றத நான் நிரூபிக்காட்டி
பிறகு நீங்க வேற ஏதாவது கதை நீங்க ரோமன் கத்தோலிக் ஃபாதர் தான் நான் நீங்க சொல்றேன். எந்த கத்தோலிக்கம் இல்ல, சைவம் இல்ல, இந்து இல்ல, இஸ்லாம் இல்ல, ஜெயினிசம் இல்ல, புத்திசம் இல்ல, என்னண்டாலும் சரியா இந்த முழு நேரமாக ஃபாதராக இருக்கிறார். சரியா இது முடிய நான் கூகுள்ல செக் பண்றேன். கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு அந்த அட்ரஸுக்கு போய் நீங்க அவன்கிட்ட கேளுங்க, நான் டிவியில உண்ட படம் போட போறேன், நீ உள்ளதை சொல்லு, உனக்கு எப்படி நீ வாழ்றாண்டு. சரியா அதுல இருந்தே நீங்க நிரூபணமாகும் நாங்கள் எவ்வளவு மன்னிக்கணும் உங்களை சொல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், எவ்வளவு பேயர்கள் நாங்கள், எவ்வளவு நம்பிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள். லண்டன் இயக்க தலைவருக்கு, இயக்க பொறுப்பாளருக்கு சம்பளம் இல்லை. அவர் இல்லாத சொன்னார் ஒரு நாள், அவர் நண்பர் தான். அந்த தமிழ் ஈழத்துல உள்ள இயக்க போராளிகளுக்கு தான் சம்பளம் இல்ல, ஹமாஸ் பண்றவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறாரு. இல்ல இவரே சொல்லுவார் இவருக்கு சம்பளம் இல்ல. சரியானே அப்ப நான் நட்பு ரீதியாக சந்திச்ச போது உண்மையா நெருக்கமா காய்ச்சேன். அவர் இப்ப இயக்கத்தால துரோகியாக்கப்பட்டுட்டார், அப்படியே நான் படிவா சொல்லலாம் அவரை பத்தி. உங்களோட காய்ச்சபடியா? இல்ல 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 இப்ப பின்னால் வந்த கொம்பு முன்னால் வந்து எரியோ மறைச்ச மாதிரி. சரியா அது இயக்கங்களுக்கு நடக்க, அது எங்களுக்கு வேணாம். அவருக்கு அவற்ற செலவுகளுக்கு காசு கணக்கு போட்டா அவருக்குரிய செலவினங்களை 10,000 பவுண்ட்ஸுக்கு மேல மாதம் இயக்கம் கட்டுது. ஆனா அவர் சொல்றாரு, கடவுளே நான் 5 சரம் சம்பளம் எடுக்கிறேன் இல்லையாப்பா. நீங்க இப்ப எனக்கு 63 வயசு, எனக்கு இந்த வயசுல நான் விளங்காட்டி நான் எவ்வளவு நான் படிச்ச வள்ளியத்தையே சொல்லக்கூடாது இனிமேல். வடிவா சிந்திங்க, வடிவா சிந்திங்க. அரசியல்வாதியா இருக்கட்டும், ஒரு சாமியாரா இருக்கட்டும், ஒரு ஆசிரமம் நடத்துறவரா இருக்கட்டும், அவர் சம்பளம் வாங்குறது இல்ல. அவருக்கு அல்லாவும் ஜேசுதாரும் சிவருமானும் பின் கதவால வந்து கூரையை பிச்சு கொண்டு கொடுக்கறே இல்ல. அவர்களுக்கு ஒரு உழைச்சா 4,000 யூரோ, உழைக்காட்டி 10,000 யூரோ. ஆனா அவைகளுக்கு இல்ல ஃபார்மர் அங்கேயும் அவைகளுக்கு நாங்க இது இவ்வளவு பேர் சாட்சி போய் அந்த காசு ரோமுக்கு போகும் பாப்பாண்டாரு. அப்ப அவர் தண்ணியிலேயே சீவிக்கிறார், காற்றிலேயே அவருக்கு ஒரு பஞ்ச பரிதேசியா தான் அவைகள் துறவியல்ல. இல்ல இல்ல நான் இப்ப இத ஹொரண்டிலேயே வச்சு முடிச்சிருவோம் இந்த கதைய. இது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துற இன்னும் ஒரு சவால். பிரான்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விடயம் இப்ப சொன்னபடி அதை சொல்றேன். பிரான்ஸ்ல வந்து உள்ள குருமாருக்கு, வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க பணிபுரிகிற ஆட்களுக்கும் அதே மாதிரி. ஆனால் இங்க உள்ள பிரெஞ்சு குருவானவர்கள் வந்து சர்வீஸ் மிலிட்டியார் செய்திருக்கிற படியால் 18 வயதுல கட்டாய ராணுவ சேர்ப்புக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிற படியால் அவர்களுக்கு வந்து இங்க அந்த ஒரு மத குருமாருக்குரிய சம்பளம், அதாவது 1,400 யூரோ இங்க சம்பளமாக கொடுக்கிறார்கள். ஆகவே இந்த பின்னணியை பின்பற்றி வெளிநாட்டில இருந்து வந்து இப்ப சாதாரணமாக இலங்கையில இருந்து இந்தியாவில இருந்து வந்து எங்களுடைய குடும்பங்கள் இங்க பணிபுரிகிறார்கள். அவர்களுக்கும் இதே மாதிரி அந்த சம்பளத்தை கொடுக்கிறார்கள். அந்த சம்பளம் இப்ப 1,400 சொல்லி சொன்னால் அந்த 1,400 அதுக்கெல்லாம் அவர்களுடைய போக்குவரத்து அந்த இதெல்லாம் அதுக்குள்ள ஆமா ஆமா அது செய்கிறார்கள். இப்ப வந்து லண்டன்ல ஒரு எம்பிக்கு வந்து 85,000 பவுண்ட்ஸ் வருஷ சம்பளம். சரியா ஆனா அவருடைய செலவு வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் பவுண்ட்ஸ். வடிவா யோசிங்க, வருஷ சம்பளம் 85. இது இலங்கைக்கும் பொருந்துமா? இலங்கைக்கு 65,000 ரூபாய் தான் சம்பளம். ஆனா அவற்றை மாத செலவு 1,4 லட்சம் ரூபாய். உங்களுக்கு விளங்கே இல்ல. இப்ப உதாரணமா எனக்கு பெரிய செலவு இந்த வீட்டுக்கு நான் வங்கி கடன் அடைக்கிறது தான் பெரிய காசு. சரியா நான் வேலைக்கு போயில்ல, நான் ஊர்ல இருந்து எல்லாருக்கும் சாந்தி சமாதானத்துக்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் முழு நேரம். எந்த இரவுல கூப்பிட்டாலும் ஓடி வருவேன். இந்த மோட்கேஜ் காசை, வங்கி காசை கவுன்சில் எங்கட மேரி கொம்யூனல் பே பண்ணுது. நான் சொல்றேன், நான் சம்பளம் வாங்குறேன் இல்ல, நான் அடியேன் வந்து கொடுக்குற கடவுள் குறை பிச்சர் குடிக்குதுன்னு சொல்றது போய். என்ன நட 65,000 ரூபாய் எம்பிக்கு சம்பளம், செலவு 1,50,000 லட்சம் ரூபாய், அந்த மிச்சம் 3/4 லட்சம் இருக்குல்லோ அது வந்து அலவன்ஸ், போனஸ், டிராவல் எக்ஸ்பென்சஸ், ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ், செக்ரட்டரி சாலரி அண்டு மிச்சம் போடுவாங்களாங்கால. நீங்கள் ஃபாதரா, நீங்க தான் ஃபாதர், நீங்க சம்பளமே எடுக்க, உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் கூட கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு வீடு,
உங்களுக்கு ஒரு கார், 3 நேர சாப்பாடு. 3 நேர சாப்பாடு, ஆ. மற்றது எங்கேயாவது வேற வேற சேர்ச்சுகளுக்கு போறதுக்கு அல்ல வீடுகள்ல போய் என்ன சொல்றது பிரேயர் மீட்டிங்கள் வைக்கிறதுக்கு. தரிசிக்கிறேன். ஓ, ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நான் சம்பளத்துக்கு வேலை செய்வது இல்லை. இல்ல, ஆனா கமெண்டே குடுக்குற அந்த பிச்சை காசு இல்ல கெமெண்டி இல்ல, ஓ, மினிஸ்ட்ரி முனிசிபல் என்ன மினிஸ்ட்ரி இல்ல, இந்த ஆதீனங்கள் மாதிரி ஒவ்வொரு சமயங்களுக்கும் பெருசு இருக்குது. அவர்கள் ஃபாதரை சொல்றேன், ஃபாதருக்கு முனிசிபல் கமெண்டே தான் கொடுக்குது. இல்ல கெமெண்டே கட்டாயம் கொடுக்கணும் இல்ல, கெமெண்டே கட்டாயம் கொடுக்கணும் இல்ல. இந்த உங்களோட மினிஸ்ட்ரிஸ் இருக்குல்ல, உங்களை ஆளுகை செய்யற உங்களோட ஆதீனங்கள் இருக்குல்ல, அவர்கள் வேற இடத்துல நிதியை திரட்டி இங்கால 500 ஃபாதர்ஸுக்கான செலவை அவர்கள் பார்ப்பாரு. அவையில் எடுக்கத்தான் பாப்பாரு, காசு போவது வழியா அவர் அனுப்ப மாட்டார். இயக்க போராளி தலைவர் உட்பட வேலைக்கும் போறதில்ல, சம்பளமும் வாங்குறதில்ல. ஆனா அவருக்கு 3 நேர சாப்பாடு, போக்குவரத்து, பிள்ளைகள் இருந்தா படிப்பு செலவு. ஆனா அவர் வேலைக்கு போறதுல சம்பளம். உங்களை பாதுகாக்க துவக்கத்துக்கு அடிபடவும் வேணும், அப்ப சாப்பிடாம சாகவும் வேணுமா? அதனாலதான் கணக்கு ஒன்று தண்டனை வாங்கி ஓடி போனாக்களை தவிர ஐயா இண்டியோட காணும் ரெண்டு விட்டுட்டு வரையில அது இல்ல இயக்கத்தை சுட்டு போடுவினம். அதான் அது உண்மையான போராளியா போராட்டத்துக்குள்ள உள்ளுழியாம ஒரு மொழிக்காக தேசத்துக்காக போகாதாக்கெல்லாம் ஓடி வந்த ஆக்கள் இந்தியால இல்ல. அது இல்ல, நான் இந்த உங்களோட பாயிண்ட்ல நில்லுங்கோ. போராளி எப்படி 3 நேரம் சாப்பிடுறான் வேலை செய்யாம? ஃபாதர், நீங்க சொல்ற ஃபாதர் சம்பளம் எடுக்காம 3 நேரம் எப்படி சாப்பிடுறாரு? கெமெண்டே கொடுக்குது இல்ல, கெமெண்டியோ யாரோ குடுக்கணும், ஆனா இவருக்கு சம்பளம் இல்ல. நான் ஏன் சொன்னேன் தானே, லண்டன் இயக்க பொறுப்பாளருக்கு சம்பளம் இல்ல, ஆனா அவருக்குரிய 10,000 பவுனுக்கு மேற்பட்ட பில்ல யாரோ கட்டினோம். அவற்ற கார் பென்ஸ் டாப் நாச் கார், ஏன்னா அவர் பாதுகாப்பு தேவை, 2 பாடி கார்டு, சரியா, 10 ஒரே சீரியல் நம்பர்ல மொபைல் போன், அடுத்தடுத்து கடைசி நம்பர் 301, அடுத்த 302, 302, 10 மொபைல் நம்பருடைய பில்லுகள், சரியா, மீட்டிங்களுக்கு போறது, இரவுகள் போறது, பார்ட்டி வைக்கிறது, ஒரு பெரிய தூதுவரை சந்திக்கிறது. இவருக்கு சம்பளம் இல்லை, இவருக்கு காசு வருது. யாரும் கொடுக்குறான்? கடவுளா? நீங்க அந்த ஃபாதர் என்ற விஷயத்துல இப்ப ராஜினி அவர்கள் வந்தா கேட்டான், உங்களோட ஊர் எல்லாம் ராஜினி அவர்கள் என்னோட சேலஞ்ச் பண்ணவர், ஃபாதருக்கு சம்பளமே இல்லையா? நின்ற வரைக்கும் பதிலே சொல்ல இல்ல. இல்ல அவருக்கும் சம்பளம் இல்ல, நான் ஏனண்டா அந்த பூசையில கொடுக்குற காணிக்க கூட அவருக்கு போகாது, அவர் எடுக்கிறது. சுருக்கமா சொல்லுங்க, நீங்க சொல்ற ஒரு ஃபாதர் சேவியர் வைப்போம், சேவியர் மேல பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபாதர் அவர் என்ன ஜமகா மோட்டர் சைக்கிள் 184 ஓடுனவராகும். அதை விட அவர் தன் குடும்பத்துக்கு செலவழிச்சவரா, தன் தங்கச்சிக்கு கொடுத்தவரா, தன் தாய்க்கு கொடுத்தவரா? 3 நேரம் அவர் எப்படி ஃபாதர் வடியம் திண்டாருன்னு கேட்க மாட்டேன், சாப்பிட்டாருன்னு மரியாதையை சொல்லுவோம். 3 நேரம் ஃபாதர் எப்படி சாப்பிடுறாரு? சாப்பாட்டுக்கு மட்டும் காசு கொடுக்கணும். இப்ப பாருங்க, பூக்கு பின்னால் ஒளிஞ்சிருந்த பூவம்மம் ஒன்று இப்ப வெளியால வந்து சொல்றாரு சாப்பாட்டுக்கு மட்டும். பிறகு நான் கேட்கிறேன், C194 194 மோட்டார் சைக்கிளுக்கு யார் பெட்ரோல் ஊத்துறது? அப்ப திருப்பி வரும் பதில் பூவுக்கு பின்னால இருந்து அது வந்து சேர்ச் கொடுக்கிறது. அடுத்த முடிக்கட்டும், சரியா? அவர் பொறுங்க, அந்த கதை கூட அந்த யூனிஃபார்ம் மாத்தணும், வெள்ளை உடுப்பு உடைய போடலாம், அப்ப 10 செட் மாத்தணும். அதுக்கு யார் கொடுக்கறது? பூக்கு பின்னாலன்னு சொல்லுவீங்க, அது சேர்ச் கொடுக்கறது, சரியா? எல்லாத்தையும் கொடுத்தா அவர் அங்க இது காணிக்க ஜெயசாரத்துக்கு இப்ப 50வது பொன்வாழ்வு விழாக்கு நான் தான் உடுப்பு வாங்கி கொடுத்தேன் அவருக்கு. என்ன அப்படி சொந்தக்கார உதவி செய்யணும், மிஷன் ஒண்ணும் கொடுக்கறே இல்ல. ஃபாதர் ஜெகசேகரம் அவர்கள் ஜெர்மனியில இருந்த காலத்துக்கான பென்ஷன் காசு எவ்வளவு ஜியா நடேசன் அவர்களுக்கு தெரியுமா? இங்க அங்க கொடுத்தவையும், இங்க இருந்தாக்களுக்கு கொடுத்தவையல், போக்குவரத்து கொடுத்தவையல், சாப்பாட்டு கொடுத்தவையல், இடம் கொடுத்தவையல். இங்க வெளிநாட்டுல உடுக்கினான், ஸ்ரீலங்கால இல்ல. இப்ப இயக்க பொறுப்பாளர் எனக்கு ஒரு பாயிண்ட் விளங்குது. நாங்க அறிவேரியில இருக்கிறோம், நான் கேட்கிறேன், இயக்க பொறுப்பாளருக்கு என்ன அரசாங்கமே காசு கொடுத்த லண்டன்ல? அப்ப பிறகு திருப்பி மக்கள்கிட்ட பொறுங்க, மக்கள்கிட்ட இருந்து வந்த என்ன
அரசாங்கத்திட்ட இருந்து வந்தா என்ன, திருட்டுத்தனமா வந்தா என்ன, ஆதீனத்திட்ட இருந்து வந்தா என்ன, எனக்குரிய காசு எனக்கு வந்து கொண்டு இருக்கும் மாசம் மாசம். இல்ல எங்கிட்ட இருக்கு அந்த பங்கு, ஒவ்வொரு பங்குக்கும் இல்ல பொறுங்கோ, உங்களோட வீட்டு வாடகை யார் கட்டுறது? அது நான் தான் கட்டுறேன். பொறுங்கோ, அந்த கட்டுற காசை எங்க இருந்து எடுக்கிறீங்க? இந்த சம்பளத்துல இருந்தா எடுக்கிறேன். சம்பளம் எடுக்கிறதுக்கு எங்க போகணும்? சம்பளம் எடுக்கிறதுக்கு என்ன வேலைக்கு தானே போகணும். வேலைக்கு தாரம் இல்லை. இதை விளங்காமத்தான் ஃபாதரை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் வேலைக்கு போயிட்டு நான் உங்களை வெள்ள கதைக்கே இல்லை, நான் உங்களை வெள்ள கதைக்கே இல்லை, நான் உண்மையை கதைக்கிறேன். நீங்க அதை யோசிக்காமலே நம்புற பரம்பரையில நாங்க எல்லாரும் வந்துட்டோம். நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு சம்பளத்தில இருந்து நீங்கள் வாடகை கட்டினாலும் சரிதான், உங்களோட என்னன்னு சொல்ற நீங்க கவுன்சில் கெமாண்டே காசு தந்தாலும் பொறுங்கோ, மூன்றாவது முடிக்கிறேன். சம்பளத்திலேருந்து வாடகை கட்டினாலும் சரி, கெமாண்டே காசு வந்து கட்டினாலும் சரி, ஊர் மக்கள் சேர்த்து தந்தாலும் உங்களுக்கு அங்க இருந்து வருது, உங்கள்ட்ட இருந்து வர இல்லை. ஆனா சிலத சம்பளம் என்றும், சிலத சலுகை என்றும், சிலத நன்கொடை என்றும் பேர் தான் மாறி இருக்குது. அந்த அமௌண்ட் இருக்கு எல்லோ, அது ஃபாதர் வேலைக்கு போனா அவருக்கு ஆக மிஞ்சி 2 வேலைக்கு போனா 4000 யூரோ ஹொலண்ட்ல கிடைக்கும். வேலை செய்யாம ஒரு ஆதீனத்துக்கு கீழே போனார் என்றால் அவருக்கு சம்பளம் 1% வராது. ஆனா அவற்ற பில் 5000 யூரோவா இருந்தாலும் கட்டுப்படும். இது என்னன்னு விளங்காம காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க. ஆனா ஃபாதர் வந்து நடானே இப்ப இது வந்து நாங்க அங்க தீர்வு என்று காசு கொடுக்கறது வசதியான ஆட்கள் மட்டும். என்னன்னு சொல்றேன், நான் சொல்லிட்டேன் 3 விதம் சொன்னானோ, சம்பளம், சலுகை, அரச, நன்கொடை. நீங்க 3ஆவது இப்ப சொல்றீங்க. எப்படி வந்தா என்ன? இப்ப நடாமோகன் ஃபுல் டைம் இதே கதை சொல்லித்தான் ராஜினி அவர்களோட எல்லாரோடையும் காது. நடாமோகன் முழு நேரமாக இந்த காட்டுல நடத்துறார். எனக்கு சம்பளம் வார இல்லை, சரியா? எந்த மாத செலவு 5000 பவுண்ட்ஸ். நான் சிரிச்சு கொண்டு வந்து திருநூறும் பூசிக்கொண்டு விடியல இருந்து இரவு வரைக்கும் இதுக்குள்ளே இருக்கிறேன். எனக்கு சம்பளம் இல்லை, ரைட்டா? 5000 பவுண்ட்ஸ் எங்கிருந்து வருது? எங்கிருந்து வந்தா என்ன? எனக்கு வருதா இல்லையா? எது நல்ல வாழ்க்கை? பொறுங்கோ, எது நல்ல வாழ்க்கை? 2 நேரம் உழைச்சு 4 மணித்தியால் நித்திர கொண்டு வாழ்றது அந்த 4000 பவுனுக்கு நல்ல வாழ்க்கையா? முழு நேரமா எனக்கு விருப்பமானதை காய்ச்சி கொண்டு உங்களை எல்லாம் போய் காட்டிக்கொண்டு எனக்கு 5000 பவுன் என்ற வீட்டு செலவு வர்றதா நல்ல விஷயம்? 2வது ஆப்ஷன் தான் சரியா. அதைத்தான் இந்த சமயங்களின் பேரால் வழிநடத்தப்படுபவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் வடிவ ராஜினி சொல்ல போறார், அவர் தன் ஆசாபாசங்களை விட்டு ஒரு திருமணம் முடிக்காம உள்ளுக்க வந்து எந்த இயக்கத்தின் கட்டுப்பாடு? அது எந்த இயக்கத்தின் கட்டுப்பாடு? எந்த அவர் தானா அதை உணர்ந்து இப்படி ஒரு இறைவன் வழி, அது ஒரு அழைத்தல் எல்லாருக்கும் வராது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துல பிரபாகரன் அவர்களுக்கு திருமண ஆசை வரும் வரைக்கும் பெண்களோட திருமணம் செய்யக்கூட ஒன்றும் இல்ல. பிறகு சட்டத்தை மாத்துறார், திருமணம் செய்யலாம். அதே மாதிரித்தான் நான் திருமணம் செய்யாம பற்றற்ற வாழ்க்கைக்கு போறேன்ன்றது அந்த ஒருவருடைய முடிவு. அவர் என்ன செய்யறார் என்றால் எல்லாருக்கும் வராது அழைத்தல், எல்லாருக்கும் அழைத்தல் வராது. பொருங்கோ, இது என்ன மாநாடா நடத்துற அங்குலமா காய்க்கிறதுக்கு? நான் என்ன சொல்றேன் என்றால், நான் ஒரு இயக்கத்திட்ட போய் அதுக்கு வந்து ஆதீனம் என்று பேர் சொல்றேன். எனக்கு தெரியாது உங்களோட மினிஸ்ட்ரி என்ன மினிஸ்ட்ரி என்ன வேத, அதெல்லாம் ஒரு பெரிய சரட்டி நிறுவனங்கள், கோடியா பணம் இருக்கு, சரியா? இந்த வத்திக்கான்ல ஒரு சின்ன நாட்டுல ஒருவரை தேர்வு செய்யறார்கள். அவர் தான் உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரன் என்றது தெரியும். அப்ப அவர் கோடீஸ்வரன் அல்ல, அவர் சம்பளம் வாங்காம ஒரு பிச்சைக்காரன். ஆனால் அவற்றை நிர்வகிப்புல உக்குச்சுக்குமான உலகத்தின் முதல் தர பணக்காரருடைய சொத்து இருக்குது. அதுல இருந்து அந்த இயக்கத்துல சேர்ந்த ஆக்களுக்கான பணம் மாதம் வருது, சம்பளம் இல்ல, செலவுக்கு வரல.
நீங்க இதை நினைக்கிறீங்க எங்கட ஃபாதர் சும்மாவே கடவுளை தொழுகிறார், கூரையை பிரிச்சு கொண்டு சாப்பாடு விழுகுது, கூரையை பிரிச்சு கொண்டு பெட்ரோல் ஊத்துப்படுது, கூரை என்ன இது என்ன நியாயம்? ராஜினி சொல்லுங்க, நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? இதே மாதிரிதான் கலைச்சனாங்க இங்கு உள்ள எல்லா நாட்டிலும் வந்த ஃபாதர் அவர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி நடக்குதுதான். ஆனா தாயகத்துல வந்து அந்த பங்குல இருந்து நாங்களுமே மாதத்தான் குடும்பமா தொகை கொடுக்கல, கொஞ்சம் தான் கொடுக்குறேன். பாடல் பூசை சாதாரண பூசை கிரகாசம். இல்ல ஏன் நீங்களே எத்தனை வருஷம் ஜெர்மன்ல ஐரோப்பா பற்றி கதைங்களன் ஜெர்மனி பற்றி கதை எவ்வளவு? ஒரு மாசத்துக்கு 9,000. இல்ல அது சம்பளம் அல்ல, அவருக்கான மானியம், போனஸ் போனஸ். இப்ப அதுதான் சொல்றேன். யாருக்கு அது? யாருக்கு? ஒரு ஃபாதருக்கு. ஃபாதருக்கு. அப்ப ஃபாதர் அதை வச்சு தன் குடும்பத்தை காப்பாற்றுறோ, தன்னை காப்பாற்று, தன்னை அவர் எலக்ட்ரிசிட்டி. இப்ப நீங்க படியா பாருங்க, அப்ப எலக்ட்ரிசிட்டி, அந்த கேஸ், அந்த ஒவ்வொரு இது கட்டுறது, ஒவ்வொரு வரிகள், போக்குவரத்து செலவுகள், அதுகளை எல்லாம் பாக்கையில வேணும். அதை விட என்ன, நீங்க தான் அந்த ஃபாதர் சரியா? நீங்க தனி ஒரு ஆளா வாழ்றதுக்கு உங்களுக்கு தோராயமா கொள்ளன் காசு எவ்வளவு வேணும்? தனியொரு ஆளா வாழ்றதே இல்ல, நீங்க ஃபாதர் தான், நீங்க தான் ஃபாதர், எவ்வளவு வேணும் உங்களுக்கு? இப்ப இங்க பொறுத்தளவுல எனக்கு ஒரு 3,000-4,000 வேணும். 4,000 வைக்கிறவே நான் சொன்னேன். நான் அத ஒருதன் யாரோ காட்டினா உங்களுக்கு ஓகே தானே? நீங்க ஃபுல் டைமா சம்பளம் இல்லாம சேர்ச்சில இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் பிரேஸ் செய்துருப்பீங்க. செலவுகள் புற இதுகளுக்கு எல்லாம் காசு காணாம இருக்கு. அதுதான் அவர் சொல்றாரு, உங்களுக்கு 4,000 காணும். அவர் சொல்றாரு சுவிஸ்ல இருந்து 9,000 தெரியணும். இல்ல அவர் நான் இனி போய் சேஞ்ச் பண்ணாதானே தெரியும் கொலண்டில எவ்வளவு கொடுக்குறாங்க. ஆனா இந்தியில தியரி 9,000 கொடுக்குறேன் நான் கொஞ்சம் டூ மச்சா இருக்கு. இல்ல டூ மச் வேண்டாம். இவர்கள் எப்படி வாழுகிறாரு, எப்படி சாப்பிடுறாரு, பூவா எப்படி போகுது வாய்க்கு. முதல் கத்தோலிக்க ஃபாதர் அடிங்க, கத்தோலிக்க ஃபாதர் எவராவும் இருக்கட்டும், நீங்க எவராவும் இருக்கட்டும். இந்த ஃபாதர்மா பிச்சை எடுக்கணும். சரி, இல்ல கதை என்னண்டா இந்த ஃபாதர் திருமணம் செய்து புள்ளிகள் எல்லாம் ரோமன் கத்தோலிக்க ஃபாதரா? ரோமன் கத்தோலிக்க ஃபாதரா? உதவி செய்யணும். நீங்க அப்படி நினைக்காதீங்க. பொட்டாக் தெமிலையும் கத்தாக்காரன் நான் திருப்பி சொன்னேன். நான் 3 விஷயம் சொன்னேன். பொறுங்க ஜான்சருக்கு தமிழ் விளங்குதான்னு பார்ப்போம். 1 சம்பளம், 2வது மானியம், 3வது நன்கொடை. நீங்க இந்த நன்கொடையை பற்றி காய்க்கிறீங்க. நான் ஓமன்ட்டு தானே சொன்னேன். நான் நன்கொடையா தந்தா என்ன, களவெடுத்து தந்தா என்ன, இந்த பில் கட்டுப்படுது. நீங்க அது சொல்லுங்க. இதுல முக்கியமான பிரச்சனை சரி. இப்ப இலங்கையில இன்னொரு விடயத்தை நாங்கள் மறந்துட்டோம். அங்க ஒரு அண்டா இலங்கை எங்க இருக்குன்னு தெரியாது எனக்கு. நான் யூரோப்பை பற்றி, நீங்க பிரான்ஸை பற்றி கதைங்க. பிரான்ஸ்ல உள்ள தமிழ் ஃபாதரை பற்றி கதைங்க. தமிழ் இங்கேயும் இப்ப சுவாமிமாருக்கு நாங்கள் நன்கொடையாக தாபரிப்பு காசுன்னு சொல்லி ஒன்று இருக்கு இங்கே. அதாவது இப்ப அந்த இலங்கை நடைமுறையை இங்கேயும் செய்கிறோம். இப்ப அதாவது ஒரு கல்யாணம் கைப்பிடிக்கிறதுக்கு இவ்வளவு காசு, ஒரு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு இவ்வளவு காசு, ஒரு மரித்த பூசை வைக்கிறதுக்கு இவ்வளவு காசு, இப்படி அதுவும் அவன் செலவுகளுக்குள்ள தான் நடக்குது. அதை எடுக்கணும் என்ன தங்களோட செலவுகளுக்கு 5 கொடுத்தா 10 கொடுத்தா பரவாயில்லை. ஆனால் அவ உண்மையிலேயே நீதியான ஒரு குருவானவரா இருந்தால் அதுல அவைக்கு வரக்கூடிய அத்தனை வருமானமும் அந்த மேற்றாசனத்துக்கு கணக்கு காட்ட வேணும். இல்ல அதெல்லாம் கேள்வி இல்ல, கணக்கு காட்டத்தானே வேணும். அது கணக்கு காட்டத்தானே. நீங்க உழைக்கிற ஒவ்வொரு சதத்துக்கும் டாக்ஸ் கட்டணும், கணக்கு காட்டணும். நீங்க நாங்க கிட்டுற கதை அதல்ல. நீங்க ஜெயந்தங்கராஜ் அவர்களுக்கும் ஜெயராஜன் அவர்களுக்கும் பதில் சொல்ல முடியுமா? அவே சொல்லினோம் இல்ல இப்படி கொடுக்கறல நன்கொடை தான் குடிக்கிறோம். நான் சொன்ன நன்கொடியா கொடுத்தா என்ன, கொடுங்கொடியா கொடுத்தா என்ன, தீய கொடியா கொடுத்தா என்ன, எனக்கு என்னுடைய செலவுகளுக்கான காசு மாசம் மாசம் என்னையும் உங்களையும் போல கஷ்டப்படாம அவர்களுக்கு கிடைக்குதா இல்லையா? அப்ப ஏன் இப்ப ஜெயந்தங்கராஜ் ஜெயா நடேசனர்களும் திருப்பி ஒரு விஷயத்தை விளங்காம தாற்பரிப்பு பணம் பண்றீங்க? நீங்கள் கொஞ்சம் காசு கொடுக்கறேன்னு சொன்னாங்க. நான் யார் கொடுத்தாலும் ஃபாதர்
ஃப்ரீயா காத்துல சாப்பிடல. 1400 கொடுக்கறேன் தானே நாங்கள் அது நீங்க சொல்றீங்களா? ஜெயந்தங்கராஜ் அவர்களும் ஜெயாநடேசன் அவர்களும் கத்தோலிக்க சமயத்துல இல்லை என்றார்கள். இல்ல என்ன பாருங்க, நான் சொல்றேனே, எனக்கு வந்து சொல்லுவேன்னா வேற ஒரு வருஷத்துக்கு ஒரு அந்த கட்டு இவ்வளவு சொல்லி நான் வருஷத்துக்கு 30 யூரோ தான் கட்டுறேன். யோசிச்சு பாருங்க, 30 யூரோ காணுமா? இல்ல இத்தனை குடும்பம் இருக்கணும் இல்லையா? நீங்க கதைக்கு மூல கதைக்குள்ளேயே நில்லுங்க. 30 யூரோ சம்பளம் வாங்காம தனித்தனிங்க, நீங்கள் சம்பளம் வாங்காம ஐரோப்பாவில சமயமாகட்டும், அரசியலாகட்டும், சமூக சேவையாகட்டும், சரியா, ஒரு தின காட்டுங்க. இல்ல எல்லாரும் சம்பளம் பண்ணிக்கொண்டுதான். அப்ப ஃபாதர்களை ஏன் இவ்வளவு மூடத்தனமா நம்புறீங்க நீங்கள்? கொஞ்சம் சம்பளம் இங்க கொடுக்கறது பெரிய தெரியாது. ஸ்ரீலங்கால சாப்பாடு ஸ்ரீலங்கா அது எங்க கொய்த இன்னி அது ஒன்னும் ஸ்ரீலங்கா வேற ஸ்ரீலங்கா. நீங்கள் பொறங்கோ ஐரோப்பிய ஜேர்னலிஸ்ட் சாப்பிடுற சாப்பாடு கூட பொறங்கோ ஜேர்னலிஸ்ட் சாப்பிடுறாரு பூக்கு பின்னால. இது என்ன இலங்கை சாப்பாடு, இலங்கையிலிருந்து வந்து சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இல்ல நீங்க கேட்ட நான் கேட்டது அதான் நீ லட்டின் தான் படிக்கணும், ஐரோப்பாவில காட்டுங்கன்னு கேட்கிறேன். ஐரோப்பாவில கொடுக்கிற மாதிரி சம்பளம் கொடுத்துதான் வச்சிருக்கேன். ஓகே, அப்ப நீங்கள் அவுட். அப்ப ஜெயந்தங்கராஜ் அவர்களுக்கு விளங்குதாண்டு அது வந்து அவரோட வாழ்க்கைக்குரிய அந்த பங்களிப்பை கொடுக்கணும் முடிய. நீங்கள் போய் பேக்கரியில வேலை செய்து எடுக்கிற சம்பளம் உங்களோட வாழ்க்கைக்குரிய வேதனம், அது வேதனம். ஆனா அதே நீங்கள் டக்கண்டு பல்ட்டி அடிச்சு வேலைக்கு போகாம, சரியா, ஏதோ ஒரு பக்கத்துல இல்ல அவற்ற வேலை வந்து சர்ச்சில பூஜை வைக்கிறது அவர்கிட்ட வேலை. அவர் எவ்வளவு ஒருக்கிறார். நீங்க சொல்லக்கூடாது இந்த மற்ற சமயங்கள் அலலியவாதங்கள் எல்லாம் இல்ல, பாயிண்ட் அதல்ல. நீங்க அவற்ற வேதனைய ஜெயந்தங்கராஜா அவற்ற வேலை கஷ்டத்தை விவரிக்கிறதல்ல தலைப்பு. இவருக்கு அவருடைய வாழ்க்கை செலவு வருதா இல்லையா குடுபடுகிறது. ஆனா அது காணாது. இல்ல காணாதது தலைப்பே இல்லையே. காணாது. இப்ப ஜெயந்தங்கராஜா வன்னிக்கோணம், நீங்கள் என்ன வெல்றதால இதுல பிரயோசனம் இல்லை. நீங்க கருத்தை வெல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க ஆரம்பத்துல சொன்ன நீங்கள் ஃபாதர்மாருக்கு சம்பளமே இல்லைன்னு சொன்னீங்களோ, நீங்க அதுல இருந்து ஓமன்னுட்டீங்களா இல்லைன்னுட்டீங்களான்னா பெற்றோர் தெய்வத்துக்குள்ள போகலாம். அல்லது அடுத்த வாரம் பெற்றோர் தெய்வத்துக்கு போங்க. என்ன பொறுத்தளவுல அவருக்கு வந்து அதை சம்பளம் பண்ணி நாங்க சொல்லலாது. இல்ல வேணாம், 3 கேட்டகரி சம்பளம், மானியம், நன்கொடை 3 சொல்லிட்டு இருந்தானே. அது நன்கொடை என்றும் அதை சொல்லி 3 கேள்வி இல்ல. அப்ப 4வது பேர் சொல்லுங்க, புது பேர் உண்டு. நீங்க பிடிச்ச நண்டுக்கு 8 காரண்டோன்னு நிக்கிறீங்க. கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. சாப்பாட்டுக்கும் இருக்கிறதுக்கும் போக்குறதுக்கு தான். எனக்கும் இந்த 3க்கு தான் காசு. அதுக்குத்தான் நான் 3 வேலைக்கு போறேன். நான் அது டக்குனதா குடுக்கிறேன். 10 ரூபாய்னா 10 தான் கொடுப்பேன். பரவாயில்ல, பொறுங்கோ 10ல சாப்பிட்டு ஓவரால். இப்ப திருப்பி ஒரே நேரத்துல கதைக்கிறதால வாதத்துல வெல்ல முடியாது. நான் கேட்கறேன் என்னன்னா, 10 யூரோ காணாட்டி, சரியா, அவர் இயக்க தலைவரே வைப்பேன். ஃபாதர் தான் இயக்க தலைவர். ஐயா, எனக்கு 10 யூரோ காணாட்டி 2வது ஜாப்புக்கு போறேன் நான். ஃபாதர் ஃப்ரீயா இருக்கேக்கல, ஒரு கிளீனிங் ஜாப் செய்து இன்னும் ஒரு 10 யூரோ உழைக்க சொல்லுங்க. இல்ல வரையில நீங்க சொல்லாதீங்க. இல்ல, நீங்கள் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாரீங்கள். ஆனா உங்களுக்கு தெரியுது அவர் அரை வயிற்றோட தான் வந்து நிக்கிறாரு சேர்ச்சுக்கு. அப்படி என்றா ஒன்றில் நீங்கள் 10 யூரோ கொடுத்து சாப்பிடுங்க ஃபாதர் சொல்லணும், இல்லையண்டா அவர் ஒரு வேலைக்கு போகணும். இதுல யாருக்கு விதிவிலக்கு? வேலைக்கு போகாமல் காசு கிடைக்கும் என்றது யாருக்கு விதிவிலக்கு? இப்ப பொறுங்க, நான் வந்து வேலைக்கு போய் இப்ப ஏலாம அரசாங்கத்தின் காசுல பிளட்ல இருக்கிறேன், ரைட்டா, இங்கிலாந்துல, சரியோ, சரிதானே? அப்படி என்று சொல்லி சொன்னா நானும் வந்து அந்த ஃப்ரீயான நேரங்கள்ல ஓவிபிகளுக்கு தமிழ் சொல்லி நான் தொண்டு செய்யறேன். ஆனா அரசாங்கம் என்ற பில்ல கட்டுது. தொண்டண்டா என்ன, கிளீனிங் வேலைண்டா என்ன, 2 ஒன்று தானே, வேலை தானே. நீங்க ஜெயந்தங்கராஜ் அப்போ சொன்னீங்க வடிவா, இவர் முழு நேரமாக சேர்ச்சை நடத்துறார், நிர்வகிக்கிறார், சூழலை பாக்குறார், பிரே மீட்டிங் எல்லாம் வைக்கிறார், வேலை.
அவர் வேலைக்கு போனா 8 மணிக்கு எழுந்து போறோம். அப்பாற்பட்ட ஆசாபாசங்களையும் திறந்து ஆசாபாசம் துறக்க சொல்லி ஏற்கனவே நாங்க சொன்னாங்க. ஆன்மீக சொந்தங்களுக்கு போய் சரி. ஆன்மீக பணியாத்தான் செய்யணும். ஆனா மற்ற ஆட்களை பாருங்க. ரொம்ப நன்றி, நானும் ஏற்றுக்கொள்றேன். இந்த கதை வந்து வேலைக்கும் போவார்கள். உங்களோட சாப்பாட்டுக்கு வாடகைக்கு காசு வருதா இல்லையான்றதான். ஆசாபாசம் எல்லாம் நீங்க குஞ்சம் கட்டுறீங்க மேலதிகமா. இல்ல இல்ல அதல்ல, இல்ல இல்ல, நீங்க இருந்தீங்களா நான் இருந்தேனா? காசு காணாது. அவதிக்கா நல்லா இருக்கா நாங்க கலைக்கிறது எல்லாரும்? சிரிக்கிறாரு இல்ல, சிரிச்சு கொண்டு நல்லா இருக்கா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஆசாபாசத்துக்கு உட்பட்டவரார் அவர், ஆசாபாசத்துக்கு உட்பட்ட. நீங்களும் வாங்க, உள்ளுக்கு வாங்க. ஓ எல்லாரும் உட்பட்டவரார். அதுக்கு வெளியில வந்து ஆசாபாசத்தை உடைக்கு வெளியில வந்து ஒரு தனி மனுஷனானுண்டு ஒருவித உலக சபலங்கள் அதுகள் இதுகளுக்கு உட்படாம ஒரு தனிச்சு நின்று ஒரு 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 துறவி யோசிச்சு பாருங்க. பொருங்க அந்த மனுஷனை, ஒரு மனிதனை நீங்கள் ஏன் அப்படி கொண்டே தள்ளி விட்டு நீங்கள் பொருங்கோ ஜெயந்தகராஜாரிலே பொருங்கோ விடவெளி விட்டு கதைங்கோ. நீங்க தள்ளி இல்லையோ, அவர் விரும்பியல்ல போனார். இப்ப இங்கிலாந்து அதிமேற்றாணியார் அவர் பதவி விலகினவர். 4 வருஷமா ஊடண்டு 164 சிறுவர்களோட பாலியல் துஷ்பிரயோகம் செய்தவர். ஆனா கடந்த 33 வருஷமா அவர் அதிமேற்றாணியார் மாளிகையில தான் வாழ்ந்தவர். ஆனா சம்பளம் இல்ல, தொண்டுதான் செய்தவர். தொண்டுல என்ன செய்தவர்? அரசாங்கமோ ஆதீனமோ காசு கொடுக்குது, அங்க உறவிக்கு வர பையங்களோட இவர் துஷ்பிரயோகம். இல்ல ஆனா அது செய்திதானே, உண்மை இல்ல, அது செய்திதானே. இல்லையே, அவர் ஒத்துக்கொண்டு தானே கடைசியா 4 வருஷமா இல்ல இல்ல நான் அவன் இல்லை அவன் இல்லையன்னுட்டு கடைசியா சொன்னார், நன்றி வணக்கம் நான் விலகுகிறேன். அவர் துஷ்பிரயோகம் செய்தெல்லாம் வேற செய்தாக்களை அவர் மறைச்சவர், வேற துஷ்பிரயோகம் செய்த ஆக்களை மறைச்சவர். அது அதிகம் பேரு இயக்கத்துலதான் போராளி பிழைச்சதா போராளியை சொல்றது சரியா. ஆனா ஒரு அந்த பெரிய முனிவராம் விஸ்வாமித்திரரே அங்க இதன்ட்டு நாங்க 1-2 சின்ன சம்பவங்களை வச்சு பாத்தீங்களோ. இந்த நரி வெளியில வருது. பொறுங்க ஜெயந்தகராஜாரிலே, இது அலாப்பி கதை. நாங்கள் ஏன் இப்ப சமயங்களுக்குள்ள கொண்டு வாரியல்? இப்ப நீங்க கதைச்சது தயவு செய்து எனக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீங்க வீட்டை போய் வைஃபிட்ட சொல்லணும், அப்படியா காய்ச்சிட்டேன். இதே இப்ப கடைசியா என்றால் இல்ல பொறுங்க நீங்கள் ஃபாதர் என்ற கதையை ஃபாதர் என்ற கதையை முனிவற்ற கதையை கொண்டு வந்து அலாப்ப பாக்குறீங்க. நான் எனக்கு ஃபாதரும் இல்ல, எனக்கு முனிவரும் இல்ல. நான் கேட்கிறது 1% காசு வாங்காம முழு நேரம் தொண்டு செய்யற ஒருவனை காட்டுங்கோ. அது ஃபாதரா, கத்தோலிக்க ஃபாதரா இருந்தாலும் சரி, ஒருவனை காட்டுங்கோ. இன்றையோட அதை முடிக்கிறேன். நீங்க உங்களுக்கு 3 மாசமா 2 மாசமா 1 மாசமா வேணும்? எனக்கு இத்தனை மாதம் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா உண்டு. இல்ல நீங்க உறுதியா சொன்னா நான் ஞாபகம் எழுதி வச்சு போட்டு திருப்பி தன்னை பாக்கி செலவுக்காக செய்கிறார். அவர் வேண்டி தன்னை தாக்கி கொடுக்கவோ தகப்பனுக்கு நான் சொன்ன மாதிரி பிள்ளைகளை தங்கச்சியை இப்ப நாங்கள் அதை பற்றி காய்ச்சினாங்களோ. அவருக்கு கள்ள பஞ்சாதி இருந்திருக்கலாம், அவருக்கு பொறுங்கோ தாம்பத்தியத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். நீங்க இதுக்குள்ள அதை ஓட்டுறதுக்கு என்ன ரீசன்? நாங்கள் கேட்டது வந்து நாங்க எடுக்க மாட்டோம். அப்படி துறவரம் 2 இருக்குது. ஒரு ஆள் இல்லறத்து போங்க, துறவரத்துக்கு போங்க. இப்ப நான் அதை கேட்க இல்லையே. இல்ல ஜெயசங்கராச்சாரிலே ஜெயசங்கராச்சாரிலே 2 பேருக்கும் சொல்றேன், இதை யாரும் கேட்கல. நீங்க அதுக்குள்ள கொண்டு வாரீங்க அந்த கதை. இல்ல பிறகு ஒரு கதைங்க முதல்ல ஜெயசங்கர சொல்லுங்க, இது இல்ல டாபிக், ஏன் இதை கொண்டு வாரீங்க? இல்ல நீங்க சொன்னீங்க கல்யாணம் அவியல் முடிச்சோம் அப்படி எல்லாம் நடக்கணும். அப்படி இல்ல, கடவுள் துறவரம் இல்ல பொறுங்கோ. அது ஜெயந்தா தங்கராஜா எழுத்து தேவையில்லாம கொண்டு வந்த கதைக்கு பதில் சொன்னேன் நான். தலைப்பு அதல்ல, தலைப்பு வந்து இவர்கள் காசே எடுக்காமல் தொண்டு செய்கிறார்கள் என்றது பச்சை பாடு பொய். சம்பளம் எடுக்கணும், தங்களுக்கு சம்பளம் உத்தியோகம். நீங்க உங்களுக்கு சம்பளம் காணான்னு நீங்க நீங்க வேண்டாம், நீங்க ஃபாதரை பத்தி கதைங்க. இல்ல என்ன இழுக்க வேண்டாம், நீங்க ஃபாதரை பத்தி கதைங்க. இல்லறத்துல இருக்கிறாங்களோ இல்லறமும் வேண்டாம், நீங்க ஃபாதரை பத்தி கதைங்க. ஃபாதர் தங்களுக்கு கல்யாணம் கட்டாதவர்கள் தங்கள் ஆன்மீக பணி. நீங்க கல்யாணத்தை பத்தி கதைக்க வேண்டாம், ஃபாதரை பத்தி கதைங்க.
இல்ல இதுக்கு ஜெயந்தங்கராஜானுக்கு இடம் கொடுத்தபடியே தான் கதை எங்கேயோ போய் அப்புறம் முனிவருக்கும் வந்துட்டது. நீங்கள் திருப்பியும் கொண்டு வாரன், திருப்பியும் கொண்டு நீங்க இயக்க தலைவர்ல இருந்து, அரசியல்வாதியில இருந்து, சமூக சேவையாளர், தொண்டு நிறுவனங்கள், ஒரு நர்ஸ், ஒரு டாக்டர், எங்கேயும் எடுங்கோ, எவ்வரையும் எடுங்கோ ஐரோப்பாவில. சரியா? தண்ட வாழ்க்கை செலவு அங்கெல்லாம் சுயநலம் இருக்கும். ஆனால் கத்தோலிக்க துறவியில பொதுநலம் இருக்கு. இல்ல கத்தோலிக்கம் என்றதை விட்டுட்டு துறவி என்றத கதைங்கள இல்ல கத்தோலிக்க துறவி தான் சொல்றேன், மற்ற எல்லாம் கல்யாணம் முடிக்கிறாங்க. இல்ல பாருங்க ஒரு இயக்க தலைவன் வெளியால ஷாப்பிங்கே போயிடாது. சரியா? 7ஆம் நிலக்கீழ் அறையில இருக்கிறார். சரி, அவரும் ஒருத்தர் தான் இருக்கிறார். அது அவர் மட்டுமில்ல, நடிகர் மேலும் வெளியில போகல. இல்ல நடிகரை தவிர்க்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா அப்படி வேண்டாம். நான் ஃபாதர் என்று கதைச்சபடியா தான் ஃபாதர்கள் நின்றாங்களே தவிர, அதுவும் நீங்க அது கொண்டு வந்த நீங்க. நான் சொன்னேன் நான் என்னடா முதலீடு திருட்டு பணம் தான், பிறகு தொண்டு செய்து பிழைக்கிறார்கள் என்ற போதுதான் கத்தோலிக்க ஃபாதர். நான் அதுக்கு பிறகு கேட்டேன், இது ஏற்கனவே ராஜினி ஜெயநாடகத்தை நிரூபிங்கன்னு கேட்டு இந்த வரைக்கும் நிரூபிக்க இல்லை. ஏனென்றா எனக்கு அன்றைக்கும் தெரியும், இன்றைக்கும் தெரியும், நாளைக்கும் தெரியும், அவர்களுக்கு ஒரு லம்சம் பணம் வந்து அவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. எப்படி ஒதுக்கப்படுகிறதுன்றது நான் கேட்கல, எப்படியும் ஒதுக்கப்படட்டும். ஜெர்மனிக்கு இருக்கிற ஃபாதர் வந்து போன சுவாமிமார்கள் ஒருவரிடமும் காரும் இல்லை. இல்ல நான் அது கேட்கல ராஜினி, எப்படி பூவா சாப்பிட்டார், சோறு சாப்பிட்டாரு தான் கேக்குறேன். கொடுத்தார்களா இல்லையா, கொடுத்தார்களா இல்லையா? அப்ப கதை முடிஞ்சு போச்சல்ல, ஏன் தொடர்றீங்க? கதை முடிஞ்சு போச்சல்ல. இல்ல இருக்காத பத்தி கதைக்கு இல்லையே. எப்படி 3 நேரம் சாப்பிடுறாரு, இருக்கிறார், போக்குவரத்து செய்யறாரு, 3 தானே கேட்டுனான். நீங்க இல்லற கொண்டாடுறீங்கள், பிறகு ஆசை ஒருத்தண்டு கொண்டாடுறீங்கள். இது அது கத்தோலிக்க பண்ணி நீங்க எடுத்து நீங்களே பலிக்கடை ஆயினீங்களே தவிர, நீங்க பொதுவா எடுத்து கதைக்க பழகணும் எப்பவுமே. இதுக்கு சமயங்கள் சம்பந்தம் இல்லை. சரியா? நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசுல சில நிதியாளர்களுக்கு கொண்டே கொடுக்கிறோம். இப்ப நீங்கள் நடாமும் நடத்துது போட்டு நீங்கள் எனக்கு நன்கொடை தாரீங்கள். சரியா? அதுலயே நான் முழுவதுமா இருந்து கொண்டு வேலைக்கும் போகாம இருந்து கொண்டு நான் சம்பளமே எடுக்கிறேன். நீங்க ஒரு ஆள் வந்து 4 பேர் சாமரம் பேசுறீங்க. நடாமோகன் குடும்பத்தை பார்க்கல, நடாமோகன் மகளை பார்க்கல, நடாமோகன் சீவிச்சு கொண்டு இருக்குது அழகா. 4-5 பேரும் யூரோப்புக்கு போகுது ஒரு மாசத்துல. 4-5 மழை பொழுதெல்லாம் வச்சு ஜாமன் இருக்குது. நம்பாதீங்க. என்னால முடியாட்டி நான் என்ன ரோட்ல காணுவியல், ஒரு சூப்பர் மார்க்கெட் வாசல்ல படுத்திருக்கைக்கெல்லாம் காணுவீங்கள். என்ன நான் வீடுக்கு மோகேட் கட்டுறேன், எல்லாம் கட்டுறேன், ஆனா முடியல, கடன் வாங்குறேன், முடியல. அப்படி இருந்து நான் வாழ்றேன். இது தொண்டு இல்ல, கத்தோலிக்க ஃபாதர் செய்தாத்தான் தொண்டு. இது தொண்டு இல்ல. 13 ஆண்டுகள் வேலைக்கு போக இல்லை. ஆனா சன்ரைஸ் நடத்தினான், 92 FM நடத்தினான், சேட்டலைட் நடத்தினாங்க. மற்றது CITVல சம்பளம் வாங்காமல் 11 வருஷத்துல 10 வருஷம் சம்பளம் வாங்கல, 1 வருஷம் தான் போய் வேண்டவியல். சரியா? அப்படி இருந்தும் கொண்டு நான் விட்டுட்டோட இல்லை. ஏனெண்டா எனக்கு எப்படியோ நேர்கள் தந்தோ, விளம்பரங்கள் வந்தோ, பேங்கில் இருந்து கடன் எடுத்தோ நான் வாழ்றேன். என்ன தொண்டுனா என்ன தியாகி ஆக்காதீங்க. அது முட்டாள்தனம். ஒருத்தர் பிராங்க்ஃபர்ட்ல இருந்து ஓப்பனா வந்து சொல்லுவார், உனக்கு என் காசு வேணும், நீ உன்ன ரேடியோ, உங்களுக்கு யாருன்னு தெரியும், ஒரு ஆண் தான், ஆடிட்டர், ஒரு ஊடகத்திலையும் இல்லை, அவர் பெண்களோட பிள்ளையா நடந்தவர். பிறகு சரியா? அது உண்மை. ஆனா அவர் இப்போ உனக்கு என் காசு வேணும், நான் யோசிச்சுனா உண்மை. ஆனா உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை, நீங்க வந்து சொல்றீங்க. அப்படி காசு வாங்கினாலும் இயக்க தலைவரும் சும்மா காட்டுல சாப்பிட இல்லை, சமய தலைவர்களும் காட்டுல சாப்பிட இல்லை, ஊடகங்கள் நடத்தினாக்களும் காட்டுல சாப்பிட இல்லை. நாங்க எல்லாரும் வாழ்ந்து கொண்டுதான் செய்கிறோம். நீங்க பிறகு சொல்லலாம், குடும்பத்தை பார்த்தாரா, வீட்டு வாடகை ஒழுங்கா கட்டினாரா, 7-8 தரம் காரை தூக்கி கொண்டு போய் அதை அந்த தூக்கிட்டு சங்கிலி கட்டி கொண்டு போயிடுவாங்களோ, அதை கொண்டு வந்தாரான்னு ஆராயலாம். அப்பதான் இல்லறத்தை ஒதுக்கினார், ஆசைகளை ஒருத்தார், குடும்பம் கத்தரிக்காய் இல்லா வாழ்ந்தார்னு வரும். அது எல்லாருக்கும் பொருந்தும். நான் திருமணமாகி இருக்கிறேன், எனக்கு குழந்தை இல்லை, நான் ஆசை ஒருத்தா வாழ்ந்தான், எனக்கு குழந்தை இல்லை, அவ்வளவுதான்.
எத்தனை பேர் 4வது திருமணம் செய்தும் விட்டுட்டு இருக்கணும் 4 பேரையும். அது அவர் என்ன ஒருத்தவரே, அவருக்கு அவ்வளவுதான். அவர் விரும்பினார், சேர்ந்தார், விருப்பம் இல்ல பிரிஞ்சார். நீங்க சொல்லக்கூடாது. இப்ப சொல்லப்படுது, நாங்கள் எல்லாரும் சொல்றேன், நானும் தான் சொல்றேன், எங்கட இயக்க தலைவர் மேதகு அவர்கள் தானும் இல்ல, மனுஷி இல்ல, குடும்பம் இல்ல, ஒரு பிள்ளை இல்ல, பாருங்க எவ்வளவு ஒருத்தாருண்டு. ஆனா வாழும் வரைக்கும் அப்படி வாழ்ந்தார். என்ன ஒரு நேர சாப்பாட்டோட முனிவர் மாதிரி வாழ்ந்தவரு. அப்ப ஆனபடியா நானும் இல்ல, நீங்களும் இல்ல, ஃபாதரும் இல்ல, இயக்க தலைவரும் இல்ல, எல்லாரும் வாழ்க்கைக்கு சிலதை வச்சிருக்கிறோம். எனக்கு காசு பரவாயில்லை, எனக்கு அதானே நான் சொன்னேன். கல்யாணம் கட்டினீங்கள், கல்யாணம் நானும் நீங்களும் கல்யாணம் கட்டினோம். நீ எங்களுக்குள்ள இல்ல, நீங்கள் உங்களோட மனைவிய, நான் என்னுடைய மனைவிய. உங்களுக்கு 3 பிள்ளைகள், எனக்கு பிள்ளைகள் இல்ல. அது என்னது ஆசை? ஒருத்தர் எங்க போறது இதுக்கு? நான் வேணும்னா 30 பிள்ளைகள் எடுத்து வளர்த்திருக்கலாம். எனக்கு அது இந்த ஆசை இல்லை. நான் ஏமாறாதங்க சொல்லி முடிக்கிறேன். நான் இப்ப இயக்க தலைவர் என்றா என்ன, எங்கட நாட்டு தலைவர் என்றா என்ன, சமய தலைவர் என்றா என்ன, அல்லது இந்த அப்பு ஆட்சி வந்தாலும் உண்மைய தோண்டி எடுத்து கதையுங்க. அதை விட்டு நம்பி சீரழியாதுங்க தயவு செய்து. ஒருவரும் ஃப்ரீயா இல்லை. ஆனா கடைசி வார்த்தையா சொல்றேன், நான் நிறைய இடத்துல இன்றைக்கும் கூட ஏதாவது செலவு வேணுமெண்டா அருண்குமாருக்கும் வாணிக்கும் தெரியும், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கடைக்கு வேலைக்கு கேட்டு போவேன். அதுல 100 பவுன் வந்தா அதை கட்டிட்டு போயிடுவேன். ஏனெண்டா இது கனவு காலத்துக்கு பிறகு இது விளங்கிச்சுது. நான் சமூகத்துக்கு ரேடி தொடங்கினேன் எல்லாரும் சொல்ல சொல்ல நானும் ஓமன் இருந்துட்டேன். காசு நட்டம் என்றாலும் எனக்கான நிம்மதியான வாழ்க்கை ரோட்ல கிடைக்குது. எனக்கு தேவையான என்னுடைய விருப்பங்கள் நான் நிறைவேற்று. காசு இல்லை. சரியா? நன்றி. விஜயதங்கராஜர் சொல்ல விட விட்டுட்டேன். இருக்கீங்களா? நன்றி. நாங்களும் அடுத்த கட்டத்துக்கு போவோம். தமிழ் மொழி பாணி. சரி, ஓகே. மனைவி கொஞ்சம் கோவிச்சு விட்டா, கொஞ்சம் லேட்டா போயிட்டு ஒண்ணும் செய்யல. சரி, நல்லா நன்றி. நன்றி வேண்டும் சார். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நன்றிகள். இது வேறங்க நாங்கள் டாப்பு கூப்பிடுறதுலாம் தொடங்கினாங்கள். இப்படியே மாறி 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 உப்புக்கு புட்டு, பிறகு என்ன தேங்காப்பு, பிறகு புட்டு வந்துட்டு. மன்னிப்புடன் எனக்கு ஒரு நிமிடம் ஒரு உதவி ஒன்று. பெற்றோர் தெய்வம் அடுத்த வாரம் தானே? நன்றி. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு டைம் தாரன். பெற்றோர் தெய்வம் சொன்ன யோகா தொடங்கும். இது வெள்ளிக்கிழமை அந்த செய்தி, அந்த இதுல நிகழ்ச்சி எடுக்கல எனக்கு மறந்து போயிட்டேன். மீண்டும் ஒரு தடவை அதை ஒரு செய்யறதுக்கு சொல்லித்தாங்க, சொல்லித்தர முடியுமா? உங்களோட பகுதியில வந்து நான் ஒரு நிகழ்ச்சி, நான் இப்ப சூமா நான் ஷேர் பண்ணி போட்டு அந்த செப்டம்பர்ல இருக்கு, அந்த மேலிரை அமர்த்தினா தானே அந்த புள்ளியா இருக்கிறத அமர்த்தினா தெரியல. இல்ல, நீங்கள் எங்க என்றாலும் அமர்த்தி ஷேர் சவுண்ட் என்றதை கிளிக் பண்ணணும், அவ்வளவுதான். ஒரு நிமிடம் செய்து பார்க்கட்டா, நான் ரெடியா நிக்கிறேன். செய்யுங்க. மறந்து போயிட்டேன், அதுல பாருங்க.